எபிரேயர்களது நிருபம் 11ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 3வது வசனம். எபிரேயர் 11:3. விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். கடந்த பல வாரங்களாக எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலிருந்து விசுவாசத்தை குறித்து போதித்து வருகிறோம். விசுவாசத்தை குறித்து போதிக்கிற ஒரு முக்கிய பகுதி இது, பிரபலமான பகுதி. எபிரேயர் 11 விசுவாசத்தை குறித்த பகுதி என்று நாம் அறிந்திருக்கிறோம். இந்த பகுதியில் இந்த முதல் 3 வசனங்கள் நிறைய உபதேசங்களால் நிறைந்திருக்கிறது. அதன் பிறகு நிறைய உதாரணங்கள் வருகிறது. உதாரணங்களும் முக்கியம். ஆனால் அந்த உதாரணங்கள்லாம் இந்த உபதேசத்தின் அடிப்படையில் இந்த விசுவாசத்தை எடுத்து காட்டுகிற உதாரணங்கள். அதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் இதை கொஞ்சம் நல்லா படிக்க வேண்டியதாக இருக்குது. அதாவது பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு எல்லாவற்றிலும் விசுவாசத்தை குறித்து போதிக்கப்பட்டிருக்கிற அத்தனை காரியங்களையும் வைத்து ஒருங்கிணைத்து தான் இது எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே இது ஒரு எசன்ஸ் மாதிரி, இது ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக கொடுத்துருக்குறாங்க. இதை கொஞ்சம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கணும். ஏனென்று சொன்னால் ரொம்ப ஸ்ட்ராங் எசன்ஸ் மாதிரி இருக்குது. அதை கொஞ்சம் கொஞ்சமாக விளக்க வேண்டியதாக இருக்குது. அதனால் முதல் வசனத்தை பார்த்தோம். அதில் விசுவாசம் என்றால் என்னங்கிற டெஃபினிஷனை பார்த்தோம். விசுவாசம் என்றால் நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது என்று வாசித்தோம். அது என்னென்னு சொன்னேன். நம்பிக்கொண்டிருக்கிற காரியங்களை குறித்த ஒரு உறுதி, இன்னும் பார்க்காத காரியங்கள், கண்ணுக்கு தென்படாத காரியங்கள், புலப்படாத காரியங்கள், இவைகளை குறித்த நிச்சயம், இதுதான் விசுவாசம் என்கிறத குறித்து ரொம்ப விளக்கி போதித்தேன். 2வது வசனம் சொல்லுது, இதனாலே நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் நற்சாட்சி பெற்றார்கள் என்று. அதெல்லாம் பார்க்க போகிறோம். இந்த முன்னோர்கள், அதாவது முன்னோர்கள்னால் இந்த எபிரேய மக்களுக்கு எழுதுகிறார். எபிரேயர்களாக இருந்து கிறிஸ்தவர்களாக மாறினவர்களுக்கு எழுதுகிறார். அவருடைய முன்னோர்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இவர்கள் உதாரணத்தை தான் யூஸ் பண்ணுறார். அவரெல்லாம் எப்படி இந்த விசுவாசத்தை எக்ஸம்பிளிஃபை பண்ணாங்க, இந்த விசுவாசத்துக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்தார்கள் என்பதை சொல்லுகிறார். அதெல்லாம் தேவனுக்கு ரொம்ப பிரியமாக இருந்தது தான் அவர்களுக்கு மேலே தேவனுக்கு பிடித்த காரியம் என்னென்னா அவர்களுடைய விசுவாசம். அது என்ன மாதிரி அவர்கள் விசுவாசித்தார்கள், எந்த சூழ்நிலையில் எப்படி விசுவாசித்தார்கள், எப்படி விசுவாசத்தை காட்டினார்கள், எப்படி பயன்படுத்தினார்கள் என்பதெல்லாம் குறித்து பிறகு நம்ம அந்த உதாரணத்தை பார்க்கும்போது பார்ப்போம். இந்த 3ஆம் வசனம் ரொம்ப உபதேசங்களால் நிறைந்த வசனம். ஏனென்று சொன்னால் அங்கே ஸ்டேட்மெண்ட்டே வேறு மாதிரி இருக்குது. விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவர்களால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம் என்று சொல்லப்படுகிற ரொம்ப வெயிட்டி ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. இதனுடைய அர்த்தத்தை முதல்ல புரிந்து கொள்ளணும்னு சொன்னேன். இது என்ன அர்த்தம்? நிறைய பேர் சொல்கிறாங்க விசுவாசம் உலகங்கள் தேவனால் உண்டாக்கப்பட்டது என்பதை புரிந்து கொள்றதுக்கு உதவுதுன்னு சொல்லுது இந்த வசனம் அப்படின்னு. இன்னும் சிலர் சொல்கிறாங்க இல்லை, அப்படி வெறும் புரிந்து கொள்றதுக்கு உதவுது விசுவாசம்னு சொல்லியிருந்தால் ரொம்ப கொஞ்சமாக தான் சொல்லுது. அது விசுவாசத்தை பெருசாக ஒன்றும் சொல்ல காணும். விசுவாசத்தினாலேன்னு தான் நிறைய வசனங்கள் ஆரம்பிக்குது. இனிமேல் இந்த வசனம் தொடங்கி ஒரு டசன் தடவைக்கு மேலே விசுவாசத்தினாலேன்னு தான் ஆரம்பிக்குது. ஒவ்வொரு தடவை விசுவாசத்தினாலேன்னு வரும்போதும் அதுக்கு பின்னாடியே ஒரு பெரிய காரியத்தை அவர்கள் செய்தார்கள், ஒரு பெரிய சாதனை, எக்ஸ்ப்ளாய்ட், அது பின்தொடர்கிறது. அப்போ விசுவாசத்தினாலே அவர்கள் செய்த ஒரு பெரிய காரியங்களை சொல்லுவதற்காக தான் இந்த விசுவாசத்தினாலே என்ற வார்த்தை பயன்படுது. விசுவாசத்தை மேன்மைப்படுத்தி விசுவாசத்தினால் எப்படி செய்தார்கள், விசுவாசத்தினால் எப்படி நடந்து கொண்டார்கள் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வார்த்தையை பயன்படுத்தப்படுகிறது. அந்த விதத்தில் இந்த வசனத்தை இந்த வசனத்துலேயும் அந்த விசுவாசத்தினாலேங்கிறத எம்ப்ளாய் பண்ணால் அதை அந்த விதத்தில் யோசித்து பார்த்தா, விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது அப்படின்னு அதோடு நிறுத்தினாலே நல்லா விளங்கும். விசுவாசத்தினாலே உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது. அப்படின்னா என்ன சொல்ல வர்றாரு? விசுவாசம் தான் உலகத்தை உண்டாக்குச்சு. அப்போ விசுவாசம் என்கிறது ஒரு மாபெரும் ஆவிக்குரிய சக்தி. இந்த மாபெரும் ஆவிக்குரிய சக்தி ஆகிய விசுவாசத்தை கொண்டு தான் தேவன் உலகத்தை உண்டாக்கினார் என்று இந்த கான்டெக்ஸ்ட்லேருந்து இந்த மொழி வியாக்கியானம் செய்து காண்பித்தேன் உங்களுக்கு. ஏன் அதுதான் கரெக்டான அப்ரோச்சுன்னு.
இங்கே கான்டெக்ஸ்ட் மட்டும் இல்லை, வேத வசனத்தை மற்ற இடங்களில் பார்த்தீங்கன்னாலும் அதுதான் உண்மைன்றது விளங்குது. 1ஆம் அதிகாரத்தில் ஆதியாகமத்தில் பார்த்தீங்கன்னா சொல்லி உண்டாக்குறார். தேவனுடைய வார்த்தையினால தான் உலகத்தை உண்டாக்குனார். தம்முடைய வல்லமையை வார்த்தையின் மூலமாக ரிலீஸ் பண்ணுறாரு. வார்த்தையை சொன்னால் அதில் அவ்வளோ பெரிய வல்லமை உலகங்களை உண்டாக்குச்சது. அதை 1ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். அப்படி சொல்லி உண்டாக்குனவர் தான் மார்க் 11ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்கிறாரு, எவனாயில் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன்னுடைய இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்கிறார். லூக்கா 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருக்குமானால் இந்த காட்டுத்தி மரத்தை பார்த்து நீ பிடுங்குண்டு சமுத்திரத்தில் நடப்படுவாயாக என்று சொல்ல அது உனக்கு கீழ்ப்படியுன்றார். மரம் கீழ்ப்படியுன்றார், அங்கே மலை கீழ்ப்படியுன்றாரு. மலை சமுத்திரத்தில் தள்ளுண்டு போன்னு சொன்னால் தள்ளுண்டு போகுன்றாரு. இங்கே வெளிப்படையாகவே அந்த வார்த்தையை பயன்படுத்திடுறாரு. மரம் உனக்கு கீழ்ப்படியும் சொல்ல அது உனக்கு கீழ்ப்படின்றார். அப்போ மலை கீழ்ப்படியுமா மரம் கீழ்ப்படியுமா? எப்படி அதாவது மலை மரமெல்லாம் கீழ்ப்படியும்? எப்படி கீழ்ப்படிய முடியும்? மனுஷனுடைய வார்த்தைக்கு அவ்வளோ பெரிய எது இருக்குதா? கீழ்ப்படிய முடியும். ஏனென்று சொன்னால் மனுஷனை தேவனுடைய சாயலில் தேவன் உண்டாக்கிட்டாரு. சொல்லி உண்டாக்குனவர் மனுஷனுடைய வாயிலே அவனுடைய நாவில் அதிகாரத்தை வச்சுட்டாரு. வார்த்தைகளை அவனுக்கு கொடுக்குறாரு. அந்த வார்த்தைகளை அவன் பயன்படுத்தும் போது அந்த வார்த்தையிலும் அதிகாரம் உண்டு என்கிறது தான் வேதவசனம் போதிக்குது. இதெல்லாம் இதெல்லாம் பார்க்கும்போது எபிரேயர் 11:3 அந்த வசனம் இப்படி தான் வியாக்கியானம் செய்யப்பட வேண்டும் என்பது விளங்குகிறது. எப்படி வியாக்கியானம் பண்ணணும்? உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டது, விசுவாசத்தை கொண்டு உண்டாக்கப்பட்டது. விசுவாசத்தினாலே உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டது. அப்போ இந்த உலகங்களை உண்டாக்கிற மாபெரும் ஆவிக்குரிய சக்தி விசுவாசம் அப்படிங்கிறாரு. ஏன் அதை சொல்கிறாரு? ஏன்னு சொன்னால் அது இன்னும் வலியுறுத்துகிறார் பாருங்க. இவ்விதமாய் அது சொல்லிட்டு இவ்விதமாய் காணப்படுகிறவைகள், நீங்கள் பார்க்கிற உலகம் பார்க்கிற எல்லாம் தோன்றப்படுகிறவர்களால் உண்டாகவில்லை. பார்க்கிற காரியங்கள்லேருந்து உண்டாகவில்லை, காணப்படாத ஒன்றிலிருந்து உண்டாச்சு. அது என்ன காணப்படாத காரியம்? என்ன? அதான் விசுவாசம். ஆவிக்குரிய உலகத்தின் சக்தி அது. இந்த உலகத்தின் சக்தி அல்ல, ஆவிக்குரிய ஒரு உலகத்தின் சக்தி என்பதை நாம் பார்த்தோம். இன்றைக்கு இன்னொரு ஸ்டெப் அதிகமாக போய் ஒன்று சொல்ல போகிறேன். ஏன் இதை சொல்கிறாரு? தேவனுடைய வார்த்தையினால் விசுவாசத்தை கொண்டு உலகத்தை உண்டாக்கினார் அப்படின்னு ஏன் சொல்கிறாருன்னா, இந்த உலகத்தை உண்டாக்கின விசுவாசம், விசுவாசத்தினாலே வார்த்தையை கொண்டு உண்டாக்கினார் இல்லையா? உலகத்தை சிருஷ்டித்தது மட்டுமில்ல, நம்முடைய எல்லா இந்த பூமியில் நமக்கு இருக்கிற அத்தனை தேவைகளையும் அப்படி தான் சந்திக்கிறாரு. விசுவாசத்தினாலே வார்த்தையை கொண்டு தான் சந்திக்கிறார் என்பதை தான் இன்றைக்கு காட்ட விரும்புகிறேன். என்ன பண்ண விரும்புகிறேன்றதை முதல்ல சொல்லிடுறேன். அதுதான் இன்ட்ரடக்ஷன்றது. பிரசங்கத்தில் முதல்ல அதை சொல்லணும். எதை சொல்கிறோமோ, எதை சொல்ல இருக்கிறோமோ அதை முதல்ல சொல்லிடணும். அப்புறம் அதை சொல்லணும். மீதி பிரசங்கம் முழுக்க அதை சொல்லணும். அதனால் சொல்லிட்டேன். என்ன சொல்கிறப்ப எப்போவுமே அதுதான் அப்ரோச். என்ன சொல்ல போகிறோம் இன்றைக்கிங்கிறத சொல்லிட்டேன். என்ன சொல்ல போகிறோம்? உலகங்களை விசுவாசத்தினால் அவர் உண்டாக்குறது மட்டும் இல்லை, நம்முடைய தேவைகளெல்லாம் சந்திக்கிறதற்கும் இந்த விசுவாசத்தின் மூலமாக தான் வார்த்தையை கொண்டு அவர் சந்திக்கிறார். அவ்வளோதான் சொல்ல போகிறோம். அதுக்கு தான் பாருங்கள், இந்த உலகங்களை சிருஷ்டித்த வார்த்தையை இன்றைக்கு நமக்கு இங்கே கையில் கொடுத்துட்டார். இதை வச்சுக்கொண்டார். இதையே வச்சுக்கணும். நம்ம சிலர் தலைமாட்டில் வச்சு படுத்துட்டு இருக்கிறாங்க, காற்று கருப்பு பண்டாதுன்னு. இதை வச்சுக்கொண்டார். இதை கொண்டு போய் செல்ஃபில் வச்சுட்டாங்க நிறைய பேர். இங்கே இருந்தாலே பேய் பிசாசு வராதுன்னு சொல்லிட்டு இதை வச்சுக்கோன்னதுனால அதை வச்சுட்டு அதை ஒரு கும்பிடு வேறு போட்டுக்கிறாங்க. டெய்லி காலையில் ஒரு தடவை, சாயந்தரம் ஒரு தடவை, இன்னும் சிலர் முத்தமும் கொடுத்துக்கிறாங்க. இதை எதுக்கு வச்சுக்கோன்னார்னா, செல்ஃபில் வச்சு இதை ஆராதிக்க சொல்லு. இது அப்படிப்பட்ட ஒரு காரியம் இல்லை. இது எதுக்கு வச்சுக்கோன்னார்னா, இதில் இருக்க வார்த்தைகள் உலகத்தை சிருஷ்டித்த வார்த்தைகள். இதை நீ வச்சுக்கப்பாங்கிறாரு. எதுக்கு? எனக்கு என்னத்துக்கு இது? இதை நான் எதுக்கு வச்சுக்கணும்? இதை இரவும் பகலும் தியானி, இதை உள்ளத்தில் இறக்கின்றார். ஏன்? உனக்கு தேவைகள் ஏற்படும் போது, உன்னுடைய உலகத்திலே ஒழுங்கின்மை வெறுமை இருள் உண்டாகும் போது, முதல்ல இருந்த போல ஆண்டவர் உலகத்தை உண்டாக்குனப்போ அப்படி தான் இருந்துதான் பாருங்கள். ஒழுங்கின்மை வெறுமை இருள். உனக்கு அந்த மாதிரி பிரச்சனை உண்டாகும்போது, ஏதாவது தாறுமாறாக போகும்போது, பிரச்சனைகள்லாம் உண்டாகும்போது இதை எடுத்து விடுன்றாரு. அதுக்கு தான் கொடுத்துருக்குறேன்.
இந்த வார்த்தையை எதுக்கு கொடுத்துருக்கிறேன்? நான் எப்படி வாயினால் சொல்லி சொல்லி ஆண்டு கொண்டேன். அந்த வார்த்தைகளை பத்திரமா இதில் வச்சு கொடுத்துட்டேன் உனக்கு. இதில் என்னுடைய வார்த்தைகள் இருக்கிறது. இந்த வார்த்தையை எடுத்துக்கொண்டு உன்னுடைய பிரச்சனைகளை மேற்கொள்வதற்கு, அதில் ஜெயிப்பதற்கு, அதை ஒன்றுமில்லாமல் ஆக்குவதற்கு, ஒழுங்கின்மை அகற்றுவதற்கு, வெறுமையை நீக்குவதற்கு, இருளை போக்குவதற்கு இந்த வார்த்தைகளை பயன்படுத்தும்படியாக உனக்கு இதை கொடுத்துருக்கிறேன்றார். அதுக்கு தான் இந்த வார்த்தைகள். அப்போ இந்த வார்த்தைகளை ரொம்ப கவனிக்கணும் பாருங்க. இதை குறித்த வெளிச்சம் ரொம்ப அவசியம் நமக்கு. இதை நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கி இருக்கிற பிரச்சனையே, கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்னென்னா, பைபிள் இருக்குது ஆனால் வெளிச்சம் இல்லை. ஹலோ, பைபிள் எல்லாம் வீட்டுக்கு 4 பைபிள் இருக்குது, இன்னும் 10 பைபிள் இருக்கிற வீடுகள்லாம் இருக்குது. பைபிள் ஏதாவது ஒன்று இருக்கணும் வீட்டில் அப்படின்னார் ஒருத்தர். கரெக்டு தான். ஆனால் அவர் என்ன சொல்கிறார், வீடுன்னா ஒரு பைபிள் இருக்கணுங்கிறாரு. ஆனால் எதுக்கு இருக்கணுங்கிறது தான் தெரியல. அதை எப்படி படிக்கணும், அதை எப்படி தியானிக்கணும். இரவும் பகலும் அதில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் தோல்வியே பெற முடியாது, வெற்றி தான் பெறுவான். இதெல்லாம் கவனிக்கிறதே கிடையாது பாருங்கள். இதை இரவும் பகலும் தியானித்தா, இதன்படி நடந்து கொண்டால் நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், புத்திமானாய் நடந்து கொள்வாய், பெரிய கிராண்டு சக்ஸஸ், குட் சக்ஸஸ் பெறுவாய், இப்படிலாம் சொல்லுது வசனம். இதெல்லாம் கவனிக்கிறது. வீட்டுனா ஒரு பைபிள் இருக்கணுன்றாரு. வீடுனா ஒரு பைபிள் இருந்தால் போதாது, அந்த பைபிளை நம்ம படிக்கணும், அந்த பைபிளுக்குள்ளே இருக்கிறத புரிஞ்சுக்கணும், அதை குறித்த வெளிச்சம் உண்டாகணும். அதாவது பைபிள் உன்னை அதாவது சத்தியம் உன்னை விடுதலையாக்கும்னு சொல்லலை, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை. அப்போ அறிகிற சத்தியம் தான் விடுதலையாக்கும். அறியணும்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப அவசியம் பாருங்கள். இன்றைக்கி எதுக்கு இவ்வளோ பேர் சாயங்காலம் ஞாயிற்றுக்கிழமை சில சொல்கிறாங்க, ஞாயிற்றுக்கிழமை காலையில் போனால் போதாதான், சாயந்தரம் கூடயா போகிறேன்றாங்க. நான் நாள் முழுக்க எல்லாம் கோயிலுக்கு போயிட்டுருக்குறாங்க ஜனங்க அப்படின்றாங்க. ஏன் இவ்வளோ பேர் வந்திருக்கிறீங்க, ஏன் இவ்வளோ ஆர்வமாக ஒவ்வொரு வாரமும் உட்காடுறீங்க? ஏன்னு சொன்னால் பைபிளை ஏற்கனவே நீங்கள் படிச்சிருக்கிறீங்க. அண்டர்ஸ்டாண்டிங் வேணுமே. அண்டர்ஸ்டாண்டிங்கை யார் கொடுப்பா? இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது. அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி வருது? வெளிச்சம். உன்னுடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சத்தை தருகிறது. பேதையும் உணர்வுள்ளவனாக ஞானியாக அது மாற்றுகிறது. பேக்கை கூட எடுத்து, நம்ம தமிழ்நாட்டு மொழியில் சொன்னோம்னா, ஒரு பேக்கு மாதிரி இருக்கவனை கூட எடுத்து பெரிய ஞானியாய் வெற்றி உள்ளவனாக மாற்றுகிறதாம். அப்போ வசனத்தின் பிரசித்தம், ஆங்கில பைபிள் ரொம்ப அழகாக சொல்லியிருக்குது, the entrance of your word giveth light. ESV டிரான்ஸ்லேஷன்றது இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து டிரான்ஸ்லேஷன் ரொம்ப ஒரிஜினல் லாங்குவேஜுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்குதுன்றாங்க மொழிபெயர்ப்பு. அதில் சொல்லப்பட்டிருக்கிறது த அன்ஃபோல்டிங் ஆஃப் யுவர் வேர்டு. அதாவது உங்களுடைய வார்த்தை, அதனுடைய அர்த்தம் எனக்கு வெளிப்படுத்தப்படும் போது அது எனக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறது. வெளிச்சம் எவ்வளோ முக்கியம் பாருங்கள். எங்கள் வீட்டில் பாருங்கள், இந்த எனக்கு எப்போவுமே இந்த கலரில் கொஞ்சம் பிரச்சனை. முக்கியமாக இந்த கருப்புக்கும் ப்ளூவுக்கும் வித்தியாசம் உங்களுக்கு எப்படின்னு தெரில. எப்போவுமே எனக்கு ஒரு குழப்படி. இதில் ஒரு பெரிய ஆர்கியூமெண்ட்டே நடக்கும் சில நேரத்தில் எங்கள் வீட்டில். நான் இது கருப்பு, நான் இது ப்ளூ தான் சொல்லுவேன், அல்ல இது கருப்பு தான் எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க ப்ளூன்னு. இது ஒரு பெரிய ஆர்கியூமெண்ட் நடந்துருக்கு. மற்றவங்களும் அவங்க சைடு தான் சேருவாங்களே, ஏன் சைடு யாரும் செய்ய பண்ணுறாங்க. நான் கருப்பு தான், நான் இல்லை இது கருப்பு தான்வேன், இல்லை அவங்க ப்ளூ தான்வாங்க. மாற்றுங்க, தப்பாக போட்டிருக்கிறீங்க பாருங்கள் அப்படின்வாங்க. இல்லை நான் கருப்பு தான் போட்டிருக்கிறேன்னாக்கும், இது ப்ளூ இல்லைனாக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப அடம் பிடிச்சி அதையே போட்டுக்கிட்டு வெளியே வருவோம் பாருங்கள். சூரிய ஒளி அடிக்கும், நல்லா அந்த வெளிச்சம் வந்த உடனே ரூம்லேருந்து வெளியே கொண்டாந்து சூரிய ஒளியில் நின்று இப்படி பார்த்தா அப்போ தான் தெரியுது, ஐயோ உண்மையாக அவங்க சொன்னது தான் கரெக்டு, ப்ளூ தான் இதுன்னு. வெளிச்சம் பாருங்கள் எவ்வளோ பண்ணுது. ஒரு தடவை அப்படி தான் பைபிள் காலேஜ் கிராஜுவேஷனுக்கு இந்த மாதிரி ஒரு கோட்டை மாட்டிக்கிட்டு அதுக்கு ப்ளூ பேண்ட்டு போடணும், அதுதான் பொருந்தும் அதுக்கு. அந்த ப்ளூ பேண்ட்டுக்கு மேலே கருப்பு பேண்ட்டை கருப்பு பேண்ட்டு போடணும், அதுக்கு மேலே ப்ளூ பேண்ட்டை மாட்டிகிட்டு வந்துட்டான். அவ்வளோ அலங்கோலமாக இருந்தது. என் கண்ணுக்கு அது கருப்பு மாதிரி தெரியுது. சொன்னாங்க இது கருப்பு, இது ப்ளூ, இது கருப்பு இல்லை, கருப்பை போடுங்கன்னா நான் இல்லை இது கருப்பு தான் சொல்லிட்டு போட்டு வந்துட்டேன் பாருங்கள். வந்துட்டு நீங்கள் நம்ப மாட்டீங்க, அது ஃபோட்டோ இன்னும் இருக்குது. ஃபோட்டோவில் பார்த்தா அவ்வளோ அசிங்கமாக இருக்குது. ஃபோட்டோ பார்த்த பிறகு தான் எனக்கே தெரிஞ்சுது. ஏன்னா வர்றது இருட்டிலே வந்துட்டேன், இருட்டிலே பிரசங்கம் பண்ணிவிட்டு இங்கே ஃபோட்டோ எடுத்துவிட்டு போன பிறகு ஃபோட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கில் பார்க்குறாங்க. அப்போ தான் இந்த இது ஐயோ ப்ளூவை போட்டுட்டு நிற்கிறோமே, என்ன அலங்கோலமாக இருக்குது அப்படின்னு பார்த்தா ப்ளூ. அது
வெளிச்சம் ரொம்ப அவசியம் பாருங்கள். வெளிச்சம் ரொம்ப அவசியம். வெளிச்சம் சில காரியங்களை நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அப்போ வசனத்தின் வெளிச்சம் ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. அப்போ எபிரேயர் 11:3 மறுபடியும் ஒரு தடவை பார்ப்போம், ஒரு ரவுண்டு வருவோம். எப்படி நம்முடைய தேவையெல்லாம் சந்திக்க இந்த வார்த்தை பயன்படுத்துகிறதுன்றத வெளிச்சம் போட்டு காட்ட விரும்புகிறேன். அதாவது உலகங்களை தேவனுடைய வார்த்தையினால் அவர் உண்டாக்குனாராம். அதாவது விசுவாசத்தினாலே உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்று வாசிக்கிறோம். அப்போ இந்த விசுவாசத்தை புரிந்து கொள்வது எவ்வளோ கஷ்டங்கிறத போன வாரம் உங்களுக்கு சொன்னேன். அதனால தான் பயத்தை குறித்து பேசினேன். பயத்தை புரிஞ்சுக்கிட்டா விசுவாசத்தை நல்லா புரிஞ்சா. பயமும் ஒரு ஆவிக்குரிய சக்தி தான். பயமும் அது ஒரு காணப்படாத உலகத்தை சேர்ந்த ஒரு சக்தி தான். ஆனால் அந்த பயத்தை இந்த விழுந்து போன மனுஷர்கள் ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கிறாங்க. நம்ம எல்லாம் இன்னைக்கு யாராவது ஒருத்தர் எனக்கு பயம்னா என்னென்ன தெரியாதுன்னு சொல்ல முடியுமா? சொல்கிற ஆளே கிடையாது. என்னைக்காவது ஒரு நாள் பயத்தை அனுபவிச்சிருக்கிறோம். வேர்த்து ஊற்றிருக்குது, இருதயம் படபடுத்திருக்குது, பயந்து அப்படியே திகிலில் நிறைஞ்சிருக்கிறோம். எல்லாருமே பயத்தை அனுபவிச்சிருக்கிறோம். ஒரு குழந்தை கூட பிறக்கும்போது பயமே இல்லாமல் பிறக்குது. வளரும் போது கற்றுக்கொள்ளுகிற ஒரு முதல் குணங்களில் ஒன்று பயம். பயத்தை கற்றுக்குது. இந்த உலகத்திலேருந்து தான் கற்றுக்குது பாருங்கள். பயம்ன்றது எல்லாருக்கும் அறிமுகம். அதனால் பயத்தை குறித்து சொன்னேன். பயத்தை குறித்து சொல்லிவிட்டு அதனுடைய ஆப்போசிட் தான் விசுவாசம் என்கிறத உங்களுக்கு சொன்னேன். பயம் வழங்குது, விசுவாசம் வழங்க மாட்டேங்குது பாருங்கள். ஏன்னா விசுவாசம் எப்படி வழங்கும்? ஆவிக்குரியவர்களுக்கு, ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு, தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறவர்களுக்கு, கண்ணு திறக்கப்பட்டவர்களுக்கு, லைட் அடிக்கிறவர்களுக்கு, வெளிச்சம் உள்ளவர்களுக்கு தான் விசுவாசம் விளங்கும். அதனால தான் நான் பயத்தில் ஆரம்பித்து அப்புறம் விசுவாசத்துக்கு வர்றது. அப்போ கடவுள் என்ன பண்ணிட்டாரு? இந்த ஆவிக்குரிய உலகத்துக்கு அடுத்த காரியங்களை, அதன் பிரமாணங்கள் இவைகளெல்லாம் கொண்டு வந்து என்ன பண்ணிட்டாரு? இந்த பூமியிலே உலகத்திலேயே ஆப்ரேட் பண்ண வைக்கிறார். இப்போ விதைப்பு அறுப்புன்னு இருக்குது. இது ஆவிக்குரிய ஒரு பிரமாணம். மனுஷன் எதை விதைக்க மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்குது. மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். நல்ல காரியங்களை வைத்தா நல்லவைகளை அறுப்பான், கெட்ட காரியங்களை வைத்தா கெட்ட காரியங்களை அறுப்பான்னு வேதம் சொல்லுது. இது ஒரு ஆவிக்குரிய ஒரு பிரமாணம். ஆனால் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான்றது உலகத்திலேயும் ஒரு பிரமாணம். அப்போ அதனால தான் ஏசு படுறாரு, விதைக்கிறவனை குறித்து பேசுகிறார். விதைக்கிறவன் விதையை விதைக்க புறப்பட்டு பேசி அதெல்லாம் பயன்படுத்தி ஆவிக்குரிய தேவனுடைய ராஜ்யம் எப்படி வேலை செய்யுதுங்கிறத காண்பிக்கிறாரு. அவருக்கு இப்போ வசதியாக இருக்குது அதை போதிக்கிறதுக்கு. ஏன்னு சொன்னால் இந்த விதைப்பு அறுப்புங்கிற தெய்வீக பிரமாணம், ஆவிக்குரிய ஒரு பிரமாணத்தை பூலோக பிரமாணமாகவும் கடவுள் என்ன பண்ணிட்டாருங்க வச்சிருக்காரு. இது ஆவிக்குரிய உலகத்தோடு விட்டுறாம அந்த ஆவிக்குரிய பிரமாணத்தை பூலோகத்துக்குள்ளேயும் நுழைச்சி விட்டுருக்கிறாரு. ஆகவே ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரத்துக்கு திரும்பவும் அதை ரோமர் நிருபம் எப்படி சொல்லுது பாருங்கள். ரோமருக்கு பவுல் எழுதுகிற இந்த நிருபத்தில் அதை பற்றி அவர் சொல்கிறாரு. எப்படி உலகத்தில் கூட நம்ம பார்க்கும்போது தேவனுடைய காரியங்களை புரிந்து கொள்ளலாம். உலகம் எப்படி இருக்குது, ஏங்குது, மனுஷனை பார்க்கும்போது, உலகத்தை பார்க்கும்போது, அல்லது சிருஷ்டிப்பை பார்க்கும்போது தேவனை எப்படி விளங்கிக்கலாங்கிறத பவுல் சொல்கிறார். ஏன்னா தேவனுக்கு அடுத்த காரியங்களை வெறும் ஆவிக்குரிய உலகத்திலே வைக்காமல் இந்த பூமியிலையும் உணர்ந்து நுழைச்சி வச்சுட்டார். ஏன்னா இதை பார்த்தாவது அங்கே அதை புரிஞ்சுக்கலாம். அதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டங்கிறதுனால இந்த உலகத்துக்குள்ளே அதை நுழைச்சி வச்சிருக்கிறார். 19-20ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், நல்லா கவனிங்க பார்ப்போம். இது ஒரு வேளை நீங்கள் புரிந்து கொள்கிற விதத்தில் கவனிக்காமல் இருந்திருக்கலாம். இன்றைக்கி புரிந்து கொள்ளுங்க சுலபமாக. தேவனை குறித்து 19 ரோமர் 1:19 தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது. அதாவது ரட்சிக்கப்படாத மக்களை, இந்த உலகத்தில் இருக்க மக்களை பற்றி சொல்கிறாரு. தேவனை குறித்து அறியப்படுவது, அதாவது தேவனை குறித்த விவரங்கள், தேவனை குறித்த உண்மைகள், தேவனை குறித்த காரியங்கள் அவர்களுக்குள்ளே அறியப்படுவதுன்னா அவர்கள் மத்தியிலே அவைகள் அறியப்பட்டதாக இருக்கிறதுன்றாரு. உலகத்து மக்கள் மத்தியில் கூட கடவுளை நான் பார்த்தது கிடையாது, ஆகவே எனக்கு தெரியாது, எனக்கு கேட்காதீங்கப்பா, நான் கடவுளை உங்கள் கடவுள் தான் காண முடியாத கடவுள்ன்றீங்களே, இவரை யாரும் பார்க்க முடியாதுன்றீங்க, இவருக்கு எந்த சொரூபமும் செய்யக்கூடாது, எந்த விதமான இதில் செஞ்சு வச்சு ஒரு உருவத்தை செஞ்சு வச்சு வணங்கக்கூடாதுன்றீங்க, ஆகவே உங்கள் கடவுளை பார்க்காத கடவுளை நான் எப்படி நம்புறதுன்றது தான் மற்றவங்க சொல்கிறாங்க இல்லையா?
பார்த்தா தானே நான் நம்ப முடியும், என் கண்ணில் தெரிஞ்சாதான் அந்த கடவுள் இன்னாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்றான். பார்க்காம எப்படி நான் நம்புறது? பார்க்காம எனக்கு எப்படி அவரை தெரியும்? கண்ணில் படாத ஒரு கடவுளை அவர் எப்படிப்பட்டவர்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? அவரோட எப்படி பழகிறது, நெருங்கிறது, எப்படி உறவு வச்சுக்கிறது? அவரை தான் தெரியாது, எனக்கு தெரியாதுன்னா பார்க்க முடியல, ஆகவே எனக்கு அவரை தெரியாது அப்படிங்கிறாங்க. இவர் சொல்கிறாரு, இல்லை எவனும் இந்த உலகத்தில் காண முடியாத கடவுளாக இருக்கிறதுனால அவர் எனக்கு புரியல, எனக்கு தெரியலன்னு சொல்லவே முடியாதுங்கிற பாயிண்ட்டை தான் இங்கே சொல்கிறார். ஏன்னா கடவுளை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய அத்தனை காரியங்களும் உலகத்தில் அவரே வெளிப்படுத்தி இருக்கிறாராம். என்ன சொல்கிறாரு? தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது. நம்ம ஆண்டவரே என்ன பண்ணியிருக்காரு? செல்ஃப் டிஸ்க்ளோஷர் மாதிரி பண்ணியிருக்காரு. நம்ம ஆண்டவர் மட்டும் நம்மளை பற்றி ஒன்றுமே வெளியே வரக்கூடாது, மறைச்சிடணும், இவங்களுக்கு ஒன்றுமே தெரியக்கூடாதுன்னு நினச்சி வச்சிருந்தாருன்னா நீங்கள் என்ன ஆராய்ச்சி பண்ணாலும் ஒரு சின்ன காரியத்தோடு ஒன்று கண்டுபிடிக்க முடியாது. அவர் மறைக்கணும்னு நினச்சிட்டாருன்னா நீங்கள் உங்களால் ஒன்றும் கண்டுபிடிக்கவே முடியாது. ஆனால் இவர் மறைக்கலை. இவர் அறியப்பட வேண்டும் என்று விரும்புகிறார், தன்னை வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். therefore he makes a self disclosure. அவரே என்ன பண்ணுறார்? முன் வந்து இந்த தயவுள்ள தேவன் நமக்கு விளங்கும்படியாக அவரை வெளிப்படுத்துகிறார். தம்மை தாமே அவர் வெளிப்படுத்துகிறார். காணப்படாத தேவன் இந்த காணப்படுகிற உலகத்திலே வாழுகிற நாம் அவரை புரிந்து கொள்ளும்படியாக புரிந்து கொள்ளுகிற விதத்திலே தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறாராம். எப்படி வெளிப்படுத்தி இருக்கிறார்? அடுத்த வசனத்தை வாசிங்க. எப்படி என்றால், எப்படி ஆரம்பிக்குது பார்த்தீங்களா? என்ன எப்படி வெளிப்படுத்தி இருக்கிறார்னு சொல்ல போது. எப்படி என்றால் காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிற, அதை காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தெய்வத்துவம் என்பவைகள். இந்த அர்த்தம் என்ன? காணப்படாத தேவன், அவருடைய வல்லமை, அதுவும் காணப்படாத வல்லமை, நம்ம கண்ணில் பார்த்ததில்லை. தெய்வத்துவம்னா அவருடைய சகல பண்புகளும் அவருடைய குணங்களும் குணாதிசயங்களும். இந்த அவருடைய வல்லமையும் அவருடைய நேச்சர், அவருடைய சுவாபத்தையும் நாம் காணவே முடியாது. இந்த காணப்படாத அவருடைய வல்லமையும் அவருடைய சுவாபத்தையும் என்ன பண்ணியிருக்காராம்? உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். கடவுளை பார்த்ததில்லை யாரும், அவருடைய வல்லமை இந்த கண்ணால் யாரும் கண்டதில்லை, அவருடைய சுவாபங்களை யாரும் கண்டதில்லை, பார்த்ததில்லை, பார்த்து தெரிந்துக்க முடியல. ஆனால் அவைகளெல்லாம் உலகம் உண்டானது முதற்கொண்டு, நேற்று இன்னைக்கு இல்லைங்க, உலகத்தை என்னைக்கு உண்டாக்குனாரோ அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அதையெல்லாம் வெளிப்படுத்தி வச்சுருக்காராம். அவைகளெல்லாம் தெளிவாய் காணப்படும். ரொம்ப கிளியராக பார்க்கலான்றார். உண்டாக்கப்பட்ட உலகத்தில் அவரை க்ளீனாக பார்க்கலான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. இங்கிலீஷில் அழகாக வருது, therefore they have no excuse அப்படின்றார். அதாவது எக்ஸ்கியூஸ்னால் என்ன? மற்றவங்க என்னை விட்டுருப்பாள், எனக்கு தெரியாது, அவரை பார்த்ததில்லை, அவனும் பார்த்ததில்லை, எப்படி தெரியும் எனக்கு அப்படின்னு சொல்கிறான் பாருங்கள். அப்படி சொல்லுவான் நியாய தீர்ப்பு நாளில். ஆண்டவரே, நீர் காணப்படாதவர், உண்மை எப்படி நான் பார்க்குறது, நான் தெரிஞ்சுக்கிறது, எனக்கு தெரியாது, ஆகவே என்னை கணக்கு கேட்க முடியாது நீர் அப்படின்னு சொல்கிறப்ப சொல்லுவானா? இல்லை, உலகம் உண்டான நாள் முதற்கொண்டு நான் யார் என்பதை வெளிப்படுத்தி இருக்கிறேன், எல்லாருக்கும் தெளிவாய் வழங்கும்படியாக வெளிப்படுத்தி இருக்கிறேன். எவனும் வந்து எனக்கு முன்னால் நின்று நீர் காணப்படாதவராக இருக்கிறதுனால உம்மை நான் கண்டதில்லை, ஆகவே என்னால் அறிந்து கொள்ள முடியவில்லை என்று சொல்ல முடியாது என்கிறார். உலகம் உண்டானது முதல் வெளிப்படுத்திட்டு இருக்கிறாராம், தெளிவாக வெளிப்படுத்திட்டு இருக்கிறாராம். என்ன அருமையாக சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள். சிருஷ்டிக்கப்பட்ட உலகத்தை பாருங்கள், எப்படி சிருஷ்டித்தார்? எல்லாத்தையும் சிருஷ்டித்துட்டு அப்புறம் தான் மனுஷனை சிருஷ்டித்தார். அவருடைய உள்ளத்தை அப்படியே பார்க்குறேன் நான். மனுஷனை சிருஷ்டிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் உண்டாக்குறார். ஏன்? மனுஷன் ரொம்ப ஸ்பெஷல், அவருடைய சாயல் ரூபத்தின்படி உண்டாக்குறார். அவருடைய பிள்ளை மாதிரி நினைக்கிறார் அவனை. நம்ம கூட இன்றைக்கி பிள்ளை பிறக்கிறதுக்கு முன்னாடியே சிலர் போய் ஸ்கூலில் அட்மிஷன்லாம் வாங்கிடுறாங்க. அது கொடுக்க வேண்டிய 2-3 லட்சத்தை கொடுத்து ஃபீஸை கட்டி ரசீதெல்லாம் வாங்கி வச்சுருக்காங்க. இன்னும் பிள்ளை கற்பந்து கூட தரிக்கல. இன்னும் கற்பந்தரிக்கிறதுக்கு முன்னாலே இவ்வளோ பிளான். நம்ம ஆளுங்க ரொம்ப கில்லடிங்க பண்ணி டேட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி எப்போ ஆரம்பித்தா எப்போ பெற்றுக்கலாம், எப்போ ஸ்கூலுக்கு ரெடி ஆகும் பிள்ளை எல்லாம் கரெக்டாக கணக்கு போட்டு. அந்த காலத்தில் இவ்வளோ கணக்கெல்லாம் கிடையாது. எங்கள் வீட்டில் 9 பிள்ளைங்க, இந்த மாதிரி கணக்கு போட்ட மாதிரி தெரியல. அதாவது அப்படி இப்படி நடந்தது, எதிர்பாராத விதமாக நடந்துட்டதா தான் யோசித்தாங்க எல்லாரும். கர்த்தர் கொடுத்தார் அப்படின்னு நன்றி ஆண்டவரேன்னு போயிட்டாங்க. இப்போ ரொம்ப கணக்கு போட்டு செய்கிறாங்க எல்லாரும்.
அப்போ இவங்கெல்லாம் எவ்வளோ கணக்கு போடுறாங்க பாருங்கள். போய் ஃபீஸ் எல்லாம் கட்டிட்டு எல்லாம் பண்ணிட்டு அப்புறம் பிள்ளைக்கு கல்யாணத்துக்கு வேண்டியதுக்கெல்லாம் போட்டு வச்சுருக்கிறாங்க. இன்னும் பிள்ளை பிறகுறதுக்கு முன்னாடியே எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அப்படிப்பட்ட கில்லாடிகள்லாம் இருக்கிறாங்க நம்ம ஊரில். இந்திய மக்களை சும்மா சொல்லக்கூடாது. அவ்வளவு யோசனையாக பண்ணுறாங்க. நான் சொல்கிறேன், நம்முடைய ஆண்டவர் உங்களை காட்டிலும் கோடி மடங்கு நல்லவர். உங்களுக்கே இவ்வளோ பெரிய யோசனை இருந்து இவ்வளோ ஞானமாக பண்ணுவீர்கள் என்றால் உங்களை காட்டிலும் கோடி மடங்கு நல்லவர். உங்களுக்கு அந்த புத்தி வந்ததே அவர்கிட்ட தான் வந்தது. அவருடைய சாயல் ரூபத்தில் உண்டாக்கப்பட்டீர்கள். அவ்வளவு தவற பிரமாணம், அவ்வளோ ஜோராக ப்ரிப்பேர் பண்ணுறாரு. நாம் அந்த உலகத்தில் உதிக்கிறதுக்கு முன்னால், நம்மளை உண்டாக்குறதுக்கு முன்னால் எல்லாத்தையும் உண்டாக்குறாரு. எவ்வளோ கரிசனை பாருங்கள் அவருக்கு. நமக்கு என்னெல்லாம் வேணும்னு லிஸ்ட்டு போட்டு கரெக்டாக எல்லாத்தையும் பண்ணுறாரு. ஒன்று கூட மிஸ் ஆகலை. சிலர் சொல்கிறாங்க ஒன்று மிஸ் பண்ணிட்டாருங்க. உங்களுக்கு தெரியாது, மனைவியை உண்டாக்குறதுக்கு மிஸ் பண்ணிட்டாரு. கடைசியில் அவனை மிருகத்தெல்லாம் பேர் வைக்க சொல்கிறாரு. ஒருத்தர் சொல்கிறாரு, ஒரு கல்யாணத்தில் சொல்லிட்டு இருக்காரு. பேர் வைக்க சொன்னார். எல்லாம் பேர் வைக்கும்போது எல்லாம் ஜோடி ஜோடியாக வந்ததாக்கும். இந்த ஜோடியை பார்த்துட்டு அவன் ஏங்கிட்டான். எல்லாம் ஜோடி ஜோடியாக வருது, எனக்கு தான் ஜோடி இல்லையே ஆண்டவரே, எப்படி ஆண்டவரே என்ன மட்டும் ஜோடி இல்லாமல் உண்டாக்கிட்டேருன்னு ஆண்டவர்கிட்ட போய் முறையிட, ஆண்டவர் சொன்னார், சரி பரவாயில்லப்பா, நான் மறந்துட்டேன், எனக்கே மறந்துடுது சில காரியங்கள்லாம். நமக்கு வயசாகுது இல்லையா, நமக்கு மறந்துடுது, என்ன பண்ணுறது, பரவாயில்ல இப்போ அதை உனக்கு பண்ணித்தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு பெண்ணை உண்டாக்கி அவனுக்கு கொடுத்தார் அப்படிங்கிற மாதிரி கதையை சொல்கிறார். பைபிளில் கிடையவே கிடையாது கதை. பைபிளில் இல்லாத கதையெல்லாம் சிலர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. பைபிளை நல்லா வாசித்து பாருங்கள். 2ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். மிருகங்களுக்கெல்லாம் பேர் வைன்னு சொல்லி அவனை கொண்டாந்து அவங்ககிட்ட கொண்டாந்து நிறுத்துறதுக்கு முன்னாடியே கர்த்தர் அவனை கூப்பிட்டு அவனுக்கு ஒரு ஏதேன் தோட்டத்தை நட்டு அவனுக்கு கொடுத்து அவனை கொண்டாந்து அதில் வச்சுட்டு அவனுக்கு வந்து பண்படுத்தி எல்லாம் காத்துக்கொள்ளுன்னு சொல்லி எம்ப்ளாய்மெண்ட்டை கொடுத்துட்றாரு. முதல்ல வேலையை, பொண்டாட்டி வரதுக்கு முன்னால் வேலை வேணும் இல்லையா, அதுதானே இன்னைக்கு கேட்குறாங்க. போய் பொண்ணு கேட்கும்போது என்ன கேட்குறாங்க, வேலை இருக்குதா? கரெக்டான கேள்வி. அது கேட்கலன்னா அவங்க முட்டாளாயிடுவாங்க. வேலை இருக்குதா அது மட்டும் கேட்குறது இல்லை, சம்பளம் எவ்வளவு கேட்குறாங்களா இல்லையா? நீங்கள் சொல்கிறத நம்பாமல் கம்பெனியில் போய் செக்கும் பண்ணிடுறாங்க. ஆளை வச்சு எவ்வளோ வாங்குறாரு, சொல்கிறாரு 50,000ன்னு, கொஞ்சம் செக் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி பண்ணிடுறாங்க. அந்த அளவுக்கு இங்கே நடக்குது இல்லையா? அப்போ இந்த உலகத்திலேயே எல்லாருக்கும் விளங்குது, பொண்ணு பார்க்குறதுக்கு முன்னால் வேலையை பார்க்கணும் முதல்லன்னு. கரெக்டாக அவர் ஆர்டர் படி தான் போகிறார். இந்த ஆர்டர்லாம் பைபிள்லேருந்து தான் வருது பாருங்கள். நம்மளுக்கு தெரியாமல் பைபிள் படி தான் பண்ணிகிட்டு இருக்கிறோம் எல்லாம். இது தொண்டு தொட்டு வந்துக்கிட்டு இருக்குது. தலைமுறையாக ஆளை உண்டாக்குறாரு, தோட்டத்தை நடுறாரு, அதில் கொண்டு போய் அவனை வைக்கிறாரு, எம்ப்ளாய்மெண்ட் தர்றாரு. முதல்ல எம்ப்ளாய்டு ஆயிடுறான் அவன். வான உடனே அவனுக்கு சொல்கிறாரு கூப்பிட்டு, நீ தனிமையாக இருப்பது நல்லது, மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன்றாரு. எப்போ சொன்னார்? மிருகங்களுக்கெல்லாம் பேர் வைக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாருங்க. தனிமையாக இருப்பது நல்லதில்ல, அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன்னு சொல்லி அதுக்கப்புறம் போய் அவனை ஏதேன் தோட்டத்தில் படுக்க வச்சு ஆப்ரேஷனே பண்ணிடுறாரு. ஃபுல் அனஸ்தீசியெல்லாம் கொடுத்து மயக்க மருந்தெல்லாம் கொடுத்து அவனை தூங்க வச்சு அவனுக்குள்ளே இருந்து ஒரு எலும்பை எடுத்து அதிலிருந்து ஒரு பெண்ணை உருவாக்கி கொண்டு வந்து நிறுத்துறாரு. அவன் ஐயோ இது எங்கே பிடிச்சிரு, எந்த ஊர் இது அப்படின்னு கேட்கல. அவன் சொல்கிறான், இவள் என் மாம்சத்தின் மாம்சமும் எலும்பின் எலும்புமாய் இருக்கிறாள் என்று அவனே டிக்ளேர் பண்ணுறான். அவனுக்கு தெரியுது எங்கேருந்து வந்தா இவனுக்குள்ளே இருந்து வந்திருக்கிறா. ஆகையால் தான் அவனே சொல்கிறான் பாருங்க, புருஷனானவன் தன் தாப்பனையும் தாயை விட்டு தன் மனைவியோடு சேர்ந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. பிறகு இயேசு சொல்லும்போது அதில் சொல்கிறாரு, ஆகவே அவள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாய், அப்படி உண்டாக்குன விதத்திலிருந்து இயேசு ஒரு லெசன் ட்ரா பண்ணுறாரு பாருங்க. என்ன சொல்கிறாரு, எப்படி உண்டாக்குனாரு? மனுஷனுக்கு உள்ளே இருந்து எடுத்தார், அவனுடைய மாம்சத்திலிருந்து எலும்பிலிருந்து எடுத்தாள் அவளை. ஆகவே அவர்கள் 2 பேரும் ஒரே மாம்சமாக இருக்கிறார்கள். 2 பேர் ஆனால் ஒரு மாம்சம், ஒரு மாம்சத்திலேருந்து வந்தவங்களாச்சு அவங்க, அந்த சரீரத்திலேருந்து தானே எடுத்தார். ஆகவே அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள், இருவராயிராமல் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள்னு இயேசு லெசனை ட்ரா பண்ணி கன்க்ளூஷன் பிரசங்கம் பண்ணுறாரு. அதை வச்சு இவ்வளோ நடந்துருக்குது. இதெல்லாம் கவனிக்காமல் கதை கட்டக்கூடாது. நம்ம மறந்துட்டாராக்கும், அப்புறம் அவனுக்கு அழுவுறதுக்கு அழுத உடனே அவனுக்கு உண்டாக்கி தத்தாராக்கும், நீ அழுதினா உனக்கும் மனைவி கொடுப்பாராக்கும்னா நீங்கள் கேட்கறதுக்கு முன்னால் அவர் ரெடி பண்ணி வச்சுருக்கிறார். அதுதான் உண்மை. இருக்கீங்களா? அதெல்லாம் தயார் பண்ணி நிறைய வச்சுட்டு அப்புறம் தான் உங்களை ரட்சித்தார், கொண்டாந்தார், அப்புறம் கை கோத்து விடுறாரு. இருக்கிறீங்களா?
இப்படி எல்லாத்தையும் மனுஷனுக்காக பண்ணுறாரு. என்ன அருமையான உலகத்தை, தோட்டத்தை எப்படி படைக்கிறார் பாருங்கள். எத்தனை வகை ருசிகள், எத்தனை விதமான பழங்கள், காய்கறிகள், தாவர வர்க்கங்கள், என்ன அருமையான மரங்கள், எத்தனை வகை பாருங்கள். நான் படிக்கிற காலத்தில், காலேஜில் படிக்கிற காலத்தில் இதெல்லாம் எடுக்க வேண்டியதாக இருக்குது. அந்த நான் படித்த நாட்டில் அவங்க நீங்கள் என்ன நீங்கள் பைபிள் படிங்க, எது படிங்க, சயின்ஸ் சப்ஜெக்ட் ஒன்று எடுத்தாகணும். அதனால் எடுத்தோம் பாருங்கள். அதில் எனக்கு ஆச்சரியம், எத்தனை வகை, இதெல்லாம் மனப்பாடம் பண்ணுறதுக்குள்ள எனக்கு போதும் ஆகிடுச்சு, ஆளை விடுங்கப்பான்னு. எத்தனை மரம், செடி, கொடிகள், விதைகள், அது இதுன்னு எத்தனை விதமான ருசிகள், ரகங்கள் இதில் வச்சுருக்காரு. ஒன்றுல ஒன்று ருசி. இந்த ஊரில் பார்த்தா இந்த மாதிரி பழங்கள், மாம்பழம் அது இதுன்றான். அந்த ஊருக்கு போனால் அது வேறு மாதிரி பழமாக இருக்குது. இங்கே ஒரு நாட்டுக்குள்ளேயே, ஒரு ஸ்டேட்டுக்குள்ளேயே இங்கேருந்து ஊட்டி போங்க, அங்கே பழம் வேறு மாதிரி இருக்குது. ஹலோ, இவ்வளோ வச்சுருக்கார். சிலர் சொல்கிறாங்க இவ்வளோ தேவையா மனுஷனுக்கு. சிலருக்கு வேறு மாதிரி புத்தி பாருங்க, ரொம்ப ஆவிக்குரியவர்கள் நினச்சினேன். மனுஷனுக்கு இவ்வளோ தேவையா என்றார். அது சொல்கிற இது பத்தாது, இன்னும் நிறையா வச்சுருக்கிறேன், இன்னும் கண்டுபிடிக்க வேண்டியது ஏராளமாக இருக்குது. இன்னும் காட்டுக்குள்ளே போனீங்கன்னா இன்னும் என்ன கண்டுபிடிப்பேன்றாரு. அப்போ அவ்வளவு வச்சுருக்கார் மனுஷனுக்காக. இந்த சிருஷ்டிப்பை ஆராய்ஞ்சு பார்த்து, அதை நோண்டி பார்த்து, அதை அலசி பார்த்து, தேடி பார்த்து, எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கும்போதே அவருடைய அன்பு, அவருடைய மனது, அவருடைய பண்பு, அவர் எப்படிப்பட்ட ஒரு தகப்பன், எப்படிப்பட்ட ஒரு சிருஷ்டிகர், எனக்காக எவ்வளோ யோசித்து எவ்வளோ பண்ணியிருக்கிறாரு, எனக்கு ஒரு குறை இல்லாமல் நான் வாழணும்னு சொல்லி எவ்வளோ பெரிய திட்டத்தை போட்டு எல்லாத்தையும் உண்டாக்குனார் என்பது எனக்கு விளங்குகிறது. கடவுளை எனக்கு தெரியாதுன்னு இந்த உலகத்தை பார்த்துட்ட பிறகு முட்டாள் தான் சொல்லுவான். ஹலோ, அதனால தான் சொல்லியிருக்குது, கடவுள் இல்லை என்று சொல்லுகிறவன் முட்டாள். இவங்க சொல்கிறாங்க கடவுள் உண்டுன்னு சொல்கிறவன் முட்டாளுங்க. அவர் சொல்கிறார் கடவுள் இல்லைன்னு சொல்கிறவன் முட்டாள்ன்றார். எப்படி கண் இல்லையா அவனுக்குன்றாரு. பார்த்துருக்கல்ல, உலகத்தை பார்த்துட்ட, சிருஷ்டிப்பை பார்த்துட்ட, இவ்வளவு பழங்களை ருசிக்கிற, இவ்வளவு அழகாக வாழ்கிற, எல்லாத்தையும் வச்சிருக்கிற, எப்படி மூச்சு விடுற, எப்படி உன் இருதயம் வேலை செய்து, எப்படி உன் நரம்புகள் செட்டாக வச்சிருக்கிறாரு, உன் உடம்பை ஆராய்ஞ்சு பார்த்துட்டால அதிசயம் ஆச்சரியமாய் நீ உண்டாக்கப்பட்டிருக்கிறாய் என்பதை புரிந்து கொள்வாய். ஒரு பெரிய விஞ்ஞானி கூட படைக்க முடியாது இப்படிப்பட்ட ஒரு சரீரத்தை. அப்படி படைச்சது டக்கு 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 டக்குன்னு அடிச்சுக்கிட்டு இருக்குது இருதயம், இதில் ஓடிக்கிட்டு இருக்குது வண்டி. ஹலோ, என்ன மாதிரி படைச்சிருக்காரு பாருங்க. இவர் நல்லவரா கெட்டவரா? நான் சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப நல்லவர். இவரை நான் பார்த்து தான் தெரிஞ்சுக்கணுமா? தெரிய வேண்டியதில்லை. பார்க்குற மாதிரி இவரை ஒரு உருவத்தில் அடக்குனா அதை மாதிரி ஒரு மோசம் கிடையாது. ஏன்னா அவ்வளோ பெரிய தேவனை இவ்வளோண்டு ஒரு உருவத்தில் கொண்டாந்து நான் அடைக்கிற முடியாது. இவ்வளோ சின்ன ஒரு கோயிலுக்குள்ளே அவரை கொண்டாந்து நான் வச்சிட முடியாது. இதை விட பெருசாக எத்தனை மடங்கு பெரிய கோயில் கட்டினாலும் அது உள்ள அவர் கொள்ள மாட்டார். உலகமே கொள்ளாத தேவன், எல்லாத்தையும் உண்டாக்குனவர், எல்லாத்த காட்டிலும் பெரியவர் இவர். அப்பேற்பட்ட தேவனை அறிந்து கொள்ளும் ஸ்லாக்கியத்தை எனக்கு கொடுத்திருக்காரு. சிருஷ்டிப்பின் மூலமாக அந்த தேவனை நான் அறிந்து கொள்ள முடிகிறது. ஆச்சரியத்திலும் ஆச்சரியம். அவர் பண்புகளை, அவருடைய அன்பை, அவருடைய தயவை, அவருடைய குணத்தை, சுவாபத்தை நான் புரிந்து கொள்ள முடிகிறது. அப்போ இந்த உலகத்தில் இதெல்லாம் வச்சுட்டா இருப்பாருங்க. அது மட்டும் இல்லை, உலகத்தில் அவரை குறித்து அறிவு கொடுத்தது மட்டும் இல்லை, அவர் சில காரியங்களில் சில விதிகள் அல்லது பிரமாணங்களின்படி இயக்குகிறார். அந்த விதிகள் பிரமாணங்களை எல்லாம் கூட நாம் புரிந்து கொள்ளும்படி. ஏன்னா அந்த விதிகள் பிரமாணங்கள் புரிந்து கொண்டால் தான் நாம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும் இந்த உலகத்தில். அதுதான் உலகத்தையே உண்டாக்குச்சு, அவருடைய ஆவிக்குரிய விதிகள் பிரமாணங்கள். அந்த விதிகளையும் பிரமாணங்களையும் நாம் அறிந்து கொள்ளும்படியாக அந்த பரலோகத்தின் அல்லது ஆவிக்குரிய உலகத்தின் விதிகளையும் பிரமாணங்களையும் கொண்டு வந்து இந்த பூலோகத்துக்குள்ளே நுழைச்சி வச்சு நம்முடைய வாழ்க்கையிலே அந்த பிரமாணங்களை அமல்படுத்தி வச்சுட்டாரு. நாமளே இன்றைக்கு பயன்படுத்துகிறோம் இந்த பரலோக பிரமாணங்களை, விதிகளை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த பூமியில் நாம் பயன்படுத்துகிறோம். ஆகவே கடவுளை தெரியாதுன்னு சொல்ல முடியாது. கடவுளுடைய வழிகளை எனக்கு தெரியாது, எப்படி வாழ்கிறதுன்னு எனக்கு தெரியாது, எப்படி இருக்கிறதுன்னு எனக்கு தெரியாது, எப்படி காரியங்களை நடப்பிக்கிறது, எப்படி ஜெயிக்கிறது, எப்படி மேற்கொள்றதுன்னு எனக்கு தெரியாதுன்னு யாரும் சொல்லவே முடியாது. அதற்குரிய பிரமாணங்களை பரலோகத்தில் வச்சு நீ தேடி கண்டுபிடிச்சிக்க பார்க்கலான்னு சொல்லிக்கல, அதை கொண்டாந்து இந்த உலகத்திலேயே நுழைச்சி வச்சுட்டார் அப்படின்னு வேதவசனம் சொல்லுகிறது. டிஎல் மூடின்னு ஒரு பெரிய பிரசங்கியார் இருந்தார். டிஎல் மூடி அவர் பேர். இந்த டிஎல் மூடிங்கிற பிரசங்கியார் சொல்கிறாரு, இங்கிலீஷில் சொல்லி தமிழில் மொழிபெயர்க்கிறார், வாஸ்து தமிழில் மொழிபெயர்க்கிறார். சொல்கிறாரு, the laws of the spirit world that created this earth
and everything we see are extended into the earth and clearly revealed the laws of the spirit world. சொல்றேங்க நீங்க, இந்த உலகத்தையும் இதில் உள்ள காணப்படுகிற எல்லாவற்றையும் சிருஷ்டித்த ஆவிக்குரிய உலகத்தின் பிரமாணங்களை தேவன் இந்த உலகத்துக்குள்ளும் கொண்டு வந்து நுழைத்து வைத்து விட்டார். இதன் மூலமாக நான் ஆவிக்குரிய பிரமாணங்களை சுலபமாக புரிந்து கொள்ள முடிகிறது. நான் அருமையாக சொல்லியிருக்கார் பாருங்க, டிஎல் மூடி 100 வருஷத்துக்கு முன்னால் பிரசங்கம் பண்ணார். அதனால் இது என்னுடைய கண்டுபிடிப்புன்னு சொல்லிட்டு இருக்காதிங்க, போய் இவர் புதுசாக சொன்னாருங்கன்னு. நீங்கள் ஒருவேளை புதுசாக இன்னைக்கு கேட்டிருக்கலாம். நான் சொல்கிறது ரொம்ப பழசு, ரொம்ப ரொம்ப பழசு. சிலர் சொல்கிறான், அவர் புதுசு புதுசாக என்னமோ சொல்கிறாரு. ஆட கடவுளை, நான் படிக்கிறதே 500 வருஷமாவது பழைய புக்காக இருந்தால் தான் படிக்கிறது. அதுதான் உருப்படியாக இருக்குது. இன்றைக்கி வந்திருக்கவங்களாம் உருப்படி கிடையாது. அவங்க தான் கரெக்டாக சொல்கிறாங்க. லூத்தரு கால்வின் மாதிரி ஆளுகளை படித்து பாருங்க, ஜோராக சொல்கிறாங்கன்னு அவங்க தான் சொல்கிறாங்க. கால்வின் தான் சொல்கிறாரு, சிருஷ்டி இப்போ பாரு, கடவுள் வெறும் யூஸ்ஃபுல்னஸை மனசில் வச்சு தான் உண்டாக்குனாரா, கொஞ்சம் நல்லா ஒத்துப்பாருன்றாரு. வெறும் பயன்பாட்டுக்குன்னு உலகத்தை உண்டாக்குனாரா அல்லது அனுபவிக்கிறதுக்கும் உண்டாக்குனாரா, என்ஜாய்மெண்ட்டுக்கும் உண்டாக்குனாரா? அவர் சொல்கிறாரு, நல்லா ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா உலகத்தை ஆண்டவர் வெறும் பயன்பாட்டை மனசில் யூஸ்ஃபுல்னஸை மனசில் வச்சு உண்டாக்கலை, பயன்பாட்டை மட்டும் மனசில் வச்சு உண்டாக்கலை, என்ஜாய்மெண்ட்டையும் மனசில் வச்சு நாம் அனுபவிக்கும்படியான உலகத்தை தான் உண்டாக்கி இருக்கிறார்ன்றார். இது 21ஆம் செஞ்சுரியில் புதுசாக அமெரிக்காவில் கண்டுபிடிக்கப்பட்ட கொள்கை அல்ல. ஹலோ, அவர் ப்ராஸ்பெரிட்டி ப்ரீச்சரில் அப்படி தான் சொல்லுவார், என்ஜாய் பண்ணுன்னு. நான் சொல்லுங்க, கால்வின் சொல்கிறாரு. மார்ட்டின் லூத்தருக்கு பிறகு 30 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து போதித்தவர். அவர் சொல்கிறார், அவ்வளோ பழசு அது. இருக்கீங்களா? இப்போ டிஎல் மூடி சொல்கிறார் 100 வருஷத்துக்கு முன்னாடியே. என்ன அறிவாளி பாருங்க, ஆவிக்குரிய உலகத்தின் பிரமாணத்தை வச்சு எல்லாத்தையும் உண்டாக்குனாரு. உண்டாக்குனதோடு விடாமல் அந்த பிரமாணங்கள்லாம் கொண்டு வந்து உண்டாக்குன உலகத்தில் வச்சுட்டு போயிட்டாரு. ஏன் உலகத்தில் வச்சாராம்? நான் எப்படி காரியங்களை செய்ய வேணும்னு புரிந்து கொள்ளும்படியாக, தேவனுடைய பிரமாணங்களை புரிந்து கொள்ளும்படியாக உலகத்தில் கொண்டாந்து இதெல்லாம் வச்சிட்டாரு என்று சொல்கிறார். அந்த பிரமாணங்களில் ஒன்றை பார்ப்போம். திருப்புங்க 2 கொரிந்தியர். அந்த பிரமாணங்களில் ஒன்று 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி, எங்கே எழுதியிருக்குது? சங்கீதக்காரன் சொல்லுகிறான், விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன். விசுவாசத்தை பற்றி எவ்வளோ விவரமாக இருக்காங்க பாருங்கள் அவங்க. விசுவாசம் என்கிறது ஒரு ஆவிக்குரிய சக்தின்னு சொன்னேன், உலகத்தை உண்டாக்குன சக்தி. இதை மனுஷன் கற்று வச்சிருக்கிறான். அவன் சொல்கிறான், நான் விசுவாசித்தேன். இருக்கீங்களா? கவனிக்கிறீங்களா? சங்கீதக்காரன் சொல்கிறான், பழைய ஏற்பாட்டு காலத்தில் நான் கூட விசுவாசித்தேன். எங்கேயா பிடிச்சத? எப்படி கற்றுக்கிட்டு இந்த விசுவாசத்தை எப்படியோ கற்றுட்டு இருக்கான் பாருங்க. ஏன்னா கடவுள் விசுவாசத்தை எங்கேயோ கொண்டு போய் பரலோகத்தில் வச்சு எவனும் கண்டுபிடிக்க முடியாத நிலையில் கஷ்டமானதாக வச்சு விட்டுறல. விசுவாசம் என்கிற இந்த அற்புதமான பிரமாணத்தை கொண்டாந்து உலகத்தில் வச்சுட்டாரு பாருங்க. உலகத்தில் வச்சுட்டு மனுஷன் புரிஞ்சுக்கிறதுக்கு வசதியாக வச்சிருக்காரு. அப்போ இவன் அந்த காலத்திலேயே ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடியே என்ன சொல்கிறான்? விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி பவுல் சொல்கிறாரு. அப்போ பவுலுக்கு முன்னால், பவுல் 2000 வருஷத்துக்கு முன்னால் எழுதுகிறாரு. அதுக்கும் முன்னால் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த தாவீது சொன்னதை மேற்கோள் காட்டுகிறாரு. விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி. இவர் அங்கேருந்து கற்றுட்டு இருக்கிறாரு. அப்போ அவனுக்கு அப்போவே தெரிஞ்சிருக்குது விசுவாசம் என்ன. யாருக்கு? தாவீதுக்கு. எப்படி தெரியும்? நான் நினச்சது ஆவிக்குரிய ஆமாம், ஆவிக்குரிய சக்தி தான். இவன் எப்படியே கற்று வச்சிருக்கிறான். அதை பற்றி என்ன கற்று வச்சிருக்கிறான்? விசுவாசிக்கிறவன் விசுவாசிக்கிறத பேசுவான், பேசாமல் இருக்க மாட்டான். பேசுறது என்னன்னு கவனிச்சிங்கன்னா அவன் என்னத்தை விசுவாசிக்கிறீங்கன்றதை புரிந்து கொள்ளலாம். ஹலோ, அவ்வளோ விவரமாக இருக்கிறான் விசுவாசத்தை பற்றி. அந்த காலத்திலே, இந்த காலத்திலே நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. அந்த காலத்திலே தாவீது சொல்லிட்டான், விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன். அதை இவர் மேற்கோள் காட்டி சொல்றார், விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அதே விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாயிருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். விசுவாசத்தை கற்று வச்சுக்கிட்டாங்க பாருங்க இவங்கெல்லாம்.
இவர் என்ன சொல்கிறாரு, விசுவாசம் எனக்கு தெரியும் எப்படி விசுவாசம்னு. இந்த விசுவாசம் தான் உலகத்தையே உண்டாக்குனது, மாபெரும் சக்தி. இது எப்படி வேலை செய்யும்? இது எப்படி வேலை செய்யும்னா, ஒருத்தன் இருதயத்தில் விசுவாசிக்கிறான், அவன் என்ன இருதயத்தில் விசுவாசிக்கிறான், ஒருத்தனுக்குள்ளே என்ன இருக்குதுன்றதை கண்டுபிடிக்கணும்னா ஒன்றும் இல்லை, அவனுக்கு பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. அவன் வாயை திறந்து பேசினான்னா உள்ளே என்ன இருக்குதுன்னு க்ளீனாக புரிந்து கொள்ளலாமங்கிறார். இருக்கீங்களா? இந்த அற்புதமான ஆவிக்குரிய உலகத்தின் சக்தியை, உலகத்தை சிருஷ்டித்த சக்தியை, காணப்படுகிற உலகத்தின் சிருஷ்டித்த சக்தியை பூமியில் வாழும் மக்கள் புரிந்து வைத்திருந்தார்கள். பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்பதாக புரிந்து வச்சிருக்கிறாங்க. என்ன புரிஞ்சு வச்சுருக்கிறாங்க? இது ஒரு பிரமாணம், ஒரு ஆவிக்குரிய பிரமாணம். இது ஒரு விதமாக வேலை செய்யுது. இது வேலை செய்கிறதுல ஒரு முக்கியமான விதம் என்னென்னா, விசுவாசிக்கிறவன் அவன் எதை விசுவாசிக்கிறானோ அதை பேசுவான். இன்றைக்கி ஒன்றும் தெரியாதவன் தான் சொல்கிறாங்க இதென்ன விசுவாசம், அப்புறம் அறிக்கை, வாயினால் அறிக்கை செய்கிறது. என்ன விளங்கலை இவங்களுக்கு. பைபிளை படித்தாவாது விளங்கும், அதுவும் விளங்குறது இல்லை. சொன்னதான் அதுவும் விளங்கிக்கிறது இல்லை. அதான் இருட்டில் கருப்பு பேண்ட்டை போட்டு ப்ளூன்னு நினச்சிக்கிறது, ப்ளூ பேண்ட்டை போட்டு கருப்பு பேண்ட் நினச்சிக்கிறது. இதுதான் வாதாடுறது, ஆர்கியூ பண்ணுறது. எத்தனை பேர் சொன்னாலும் கேட்குறது இல்லை. வெளிச்சம் ஒரு நாள் அடித்தாதான் விளங்கும் அது. அதனால் அவங்கள பற்றி நான் கவலைப்படுறதில்லை. விளங்கலைன்னா விட்டுருவோம், அவங்கள திட்டிகிட்டு போட்டோம். இதை கிண்டல் பண்ணுறவங்க கிண்டல் பண்ணிட்டு போட்டோம். இது என்ன விசுவாசம், இது என்ன அறிக்கை? நான் சுகமானேன்னு சொன்னால் சுகமாயிடுமா? ஒருத்தர் சொல்கிறாரு. இவனை கொண்டு போய் நரகத்தில் வச்சா அங்கேயும் சொல்லிருப்பான் இது பரலோகம் பரலோகம்னு. நரகம் பரலோகமாக மாறிடுமா? முட்டாள் விலங்குலன்னு அர்த்தம். ஒன்றும் அவன் லாஜிக் எங்கே போகுது பாருங்கள். எவ்வளோ பெரிய அறிவீனம். நம்மளை கொண்டு போய் நரகத்தில் வச்சா அது கூட பரலோகம்னு சொல்லிட்டு இருப்போமா? பரலோகம் ஆயிடும்ன்ற நம்பிக்கையில் இதையா பிரசங்கம் பண்ணுறோம் நாங்கள்? இந்த முட்டாள்தனத்தையா பிரசங்கம்? இவன் தான் முட்டாள்தனத்தை சொல்லிட்டு இருக்கிறான். என்ன சொல்கிறோங்கிறத புரிந்து கொள்ளணும். பைபிள்லேருந்து போதித்து கொண்டிருக்கிறோம். பைபிள் என்ன போதிக்குது? அந்த காலத்திலே தாவீது புரிந்து வச்சிருக்கிறான், விசுவாசிக்கிறவன் பேசுவான். ஒருவன் விசுவாசித்தால், இருதயத்தில் விசுவாசம் நிறைஞ்சிருந்ததுன்னா வாயிலே அந்த விசுவாசத்தை பார்க்கலாம், வாயின் வார்த்தைகள் அதை பார்க்கலாம். தேவன் விசுவாசத்தால் நிறைந்திருந்தார். விசுவாசம் என்கிற இந்த அபார சிருஷ்டிக்கக்கூடிய சக்தியினால் நிறைந்திருந்த தேவன் வாயை திறந்து பேசுகிறார். ஒழுங்கின்மை நீங்குது, வெறுமை நீங்குது, இருள் நீங்குகிறது, அருமையான அழகான உலகம் உண்டாகிறது. God is a faith God. தேவன் விசுவாசத்தின் தேவன். விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் அவரே. அவர் தான் ஆத்தர் ஆஃப் ஃபெய்த். அவர்கிட்ட தான் வந்தது விசுவாசம்ங்கிறது. அங்கே தான் ஆரம்பிக்குது. அவர்கிட்ட தான் கற்றுக்கணும். அவர் தான் முதல் அது பயிற்சி வைக்கிறார். அவர் தான் அதை பயன்படுத்தி உலகத்தை உண்டாக்குகிறார். ஹலோ, எத்தனை பேர் இருக்கிறீங்க? விளங்குகிறதா? இல்லை வீட்டுக்கு போயிட்டீங்களா? அப்போ விசுவாசிக்கிறவன் பேசுகிறான். அதே விசுவாசத்தின் ஆவி தான் எனக்கும் இருக்குதுன்றார் பவுல். தாவீது சொன்னார், அவர் கற்று வச்சுருந்தார், நானும் கற்றுக்கிட்டேன். விசுவாசம்னா எனக்கு தெரியுன்றார். இந்த உலகத்தை உண்டாக்குன சக்தியை பற்றி நான் கற்று வச்சுக்கிட்டேன். அதை எப்படி பயன்படுத்தணுன்றதையும் நான் கற்று வச்சுக்கிட்டேன். எப்படி கற்று வச்சுக்கிட்டேன்? என்ன தெரியும் எனக்கு? விசுவாசித்தால் ஒருத்தன் வாயில் அதை பேசுவான். அதுதான் விசுவாசத்தின் ஆவி. விசுவாசம் ஒருத்தனுக்கு இருந்தால் இப்படி தான் அவன் இருப்பான், வேற எப்படி இருக்க முடியாது. இருதயத்தில் டேங்க்ல தண்ணி நிறைஞ்சிருந்தா வெளியில் ஊற்றும் போது திராட்சை ரசம் ஊற்றாது. தண்ணி நிறைஞ்சிருந்தா தண்ணி தான் ஊற்றும். திராட்சை ரசம் ஊற்றுனா வேற ஏதாவது அற்புதம் நடக்கணுங்க. ஏசு கானா ஊரில் செஞ்ச மாதிரி என்ன நிறைஞ்சிருக்குதோ அதான் வெளியே வரும். இது டேங்க்கு, இது டேப்பு. டேங்க்ல என்ன இருக்குதுன்னு டேப்பை திறந்தா கிளீனா தெரியும். டேப்பில் ஊற்றுது. நான் கற்றுக்கிட்டேன் விசுவாசத்தைன்றார். விசுவாசம் உள்ளத்தில் நிறைஞ்சிருந்தால் வாயினால் அதை பேசுவோம். அப்படி எழுதியிருக்கிறபடி நாங்களும் அதே ஆவியை உடையவர்களாக இருந்து விசுவாசித்தோம், ஆகியால் பேசுகிறோம்ன்றார். இப்போ 17ஆம் வசனத்துக்கு போங்க. இது எப்படி ஒர்க் ஆகுது இந்த விசுவாசம்? விசுவாசத்தை புரிஞ்சுக்கிட்டேன்றாரு. விசுவாசம் எப்படி வேலை செய்யுதுன்னு அந்த பிரமாணம் புரியுது. இந்த ஆவிக்குரிய பிரமாணத்தை இந்த உலகத்தில் வச்சுட்டார் கர்த்தர். மனுஷர் அதை அனுபவிக்கிறாங்க. தாவீது அனுபவிச்சிருக்கான். பவுல் சொல்கிறார் எனக்கும் தெரியும்ன்றாரு, நானும் பயன்படுத்துகிறேன்ன்றாரு. எங்களுக்கும் அதே ஆவி தான் இருக்குதுன்றாரு. ஹலோ, எத்தனை பேருக்கு அதே ஆவி இருக்குதுங்க? விசுவாச மீதி பேர் என்னங்க?
எத்தனை பேருக்கு அதே ஆவி இருக்குது? 17-18 பாருங்க. மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல. எல்லாரும் சொல்லுங்க, காணப்படுகிறவைகளை அல்ல. அதாவது நம்ம கண்களால் பார்க்கிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு. எல்லாம் சொல்லுங்க, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு. ஒருத்தர் சொல்றார், இதனால தாங்க எனக்கு பைபிள் பிடிக்கிறது இல்லை, காணப்படுறத பார்க்கக்கூடாதான், அதானே தெரியுது கண்ணுக்கு, அதை பார்க்காதேன்றாங்க. காணப்படாதுன்னு ஒன்று இருக்குதா, அது கண்ணுக்கு தெரியவே தெரியல, அதை பாருன்றாங்க. பார்க்கக்கூடியதை பார்க்காதேன்றாங்க, பார்க்கக்கூடாததை பாருன்றாங்க. இதெல்லாம் என்னங்க இந்த பைபிள் தலைகீழாக பேசுதேன்றார். அதான் விளக்கம் சொல்கிறேன், கவனிப்போம். காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு. என்ன பேசுகிறார் இப்போ? விசுவாசம் என்கிற ஆவிக்குரிய சக்தியை பற்றி விளக்குகிறார். காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமை உண்டாக்குகிறது. நிறைய பேர் இதை வாசிட்டு என்ன சொல்லிட்டாங்க? உபத்திரவம் நல்லது, ஏனென்றால் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உனக்கு உண்டாகும், தேவனுக்கு அதன் மூலமாக பெரிய மகிமை உண்டாகும், அதனால் உபத்திரவம் நல்லதுன்னாங்க. நான் இதை தான் நம்பின்னு இருந்தேன். ஏன்னா பைபிளை படிக்கிறது இல்லை, இவங்க சொல்கிறதெல்லாம் நம்பிடுறது. உபத்திரவம் நல்லதாக்கும், உபத்திரவத்துக்கு ஒரு காரணம் உண்டு, ஏன்னா தேவனுக்கு அதில் மகிமை உண்டுனார். உபத்திரவத்தில் தேவனுக்கு ஒன்று மகிமை இல்லை, எதில் மகிமை இருக்குது? ஒருத்தர் பாருங்க, அவன் கண்ணு தெரியாதவனாக இருக்கிறான். 9ஆம் அதிகாரத்தில் யோவான் எழுதின சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம். சீஷர்லாம் சொல்கிறாங்க, யார் பாவம் செஞ்சாங்க? இவன் மூதாதையராரோ பாவம் செஞ்சுருக்காங்க, அதனால தான் இவனுக்கு கண்ணு தெரியல, இவன் குடும்பம் கொஞ்சம் மோசமான குடும்பம், அதுலேருந்து பிறந்து வந்ததுனால அந்த சாபம் இவனை ஒட்டிகிட்டு இருக்குதுன்றாங்க. இது மதவாதிகள் திங்க் பண்ணுற வழி இது. இந்த மாதிரி ஆளுங்க நம்ம ஊர்லேயும் இருக்கிறாங்க. இவர் சொல்கிறாரு, இல்லை இல்லை, இது மூலமாக தேவன் மகிமைப்பட போகிறாருன்னு சொல்லி அவன் கண்ணை திறக்கிறாரு. தேவன் மகிமைப்பட்டார் அந்த இடத்துல. எது தேவனுக்கு மகிமையாக இருந்தது? அவன் குருடனாக இருந்தது தேவனுக்கு மகிமையாக இருந்ததா? இல்லை, அவன் கண்ணு திறந்தது தான் தேவனுக்கு மகிமை. ஊரே ஒரு கலக்கிடுச்சு, தேவனுக்கு மகிமை. லாசருடைய கல்லறைக்கு வர்றாரு, செத்து கிடக்கிறான், செத்து 4 நாள் ஆகிட்டு நாருமேன்றாங்க. அவர் சொல்கிறார், நீ விசுவாசித்தால். ஹலோ, இது பரலோக சக்தியாச்சங்க, இது யாருக்கு வழங்கும்? சொல்கிறார், நீ விசுவாசித்தால். எல்லாம் சொல்லுங்க, பக்கத்தில் இருக்கால பார்த்து, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். மனுஷனுக்கு சொல்கிறாரு, நீ விசுவாசித்தால். விசுவாசம்னா உனக்கு தெரியும்பா, எப்படின்னு கற்றுக் கொடுத்துருக்குறீங்க அப்படிங்கிறார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பான்னு சொல்லிட்டு கல்லறையில் போய் லாசருவை வெளியே வாண்டுறாரு. கரெக்டாக வெளியே வர்றான். அவனை நல்லா சுற்றி கட்டி எல்லாம் முகம் காலுகள் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கட்டி பொட்டலம் கட்டி வச்சுருக்கிறாங்க. உள்ள ஆள் வந்து கதவுக்கிட்ட நிற்கிறான். அவன் அங்கே இருந்தவன் இவ்வளோ தூரம் வந்து நிற்கிறான். உயிர்த்தெழுதின் வல்லமை அங்கே வேலை செய்து, விசுவாசத்தின் வல்லமை அங்கே வேலை செய்து, வானங்களையும் பூமியும் உண்டாக்கின வல்லமை அவனை உயிரோடு எழுப்புகிறது. விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்றாரு. விசுவாசத்தினுடைய அபார சக்தி அங்கே வேலை செய்கிறத பார்க்கிறார்கள் ஜனங்கள். அப்ப வெறும் உபத்திரவம் தேவனுக்கு மகிமையை தர்றதில்லை. இதை சரியா வாசிக்காம விட்டோம் பாருங்க. என்ன சொல்லுதீங்க? யாருக்கு அதிக நித்திய கனமகிமை யாருக்கு மிகவும் அதிகமான நித்திய கனமகிமை அது உண்டாக்குகிறதா? எப்போ அது எப்போ அது மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறதா? யாருக்கு எப்போ உண்டாகிறது? காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிறவர்களுக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? காணப்படுகிறவைகள் அல்லன்னா எது காணப்படுகிறவைகள்? உபத்திரவத்தை குறித்து தான் நீங்கள் பேசுகிறாரு. உபத்திரவம் இங்கிலீஷில் அஃப்ளிக்ஷன் வருது. இந்த அஃப்ளிக்ஷன் உபத்திரவங்களை அதுதான் காணப்படுகிறது, அதை அல்ல. அதை பார்த்துட்டு இருக்காது, அதை தியானிச்சுட்டு இருக்காது. அதையே சிலர் இருக்காங்க, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் தங்களுக்கு இருக்கிற இந்த கஷ்டத்தை தான் சொல்லிட்டு இருப்பாங்க. ஃபோனில் பேசுவாங்க, பக்கத்தில் பேசுவாங்க. இப்போ ஏதாவது பேச ஆரம்பித்தா உடனே பிரச்சனையை பேச ஆரம்பிச்சிடுவாங்க, அவங்க பிரச்சனையை. இதுதான் அவங்க மனதில் இருக்குது. படுக்கும்போதும் ஆண்டவா என்ன பண்ண போகிறனோ தெரியல, நாளைக்கு டாக்டர் ரிப்போர்ட் என்ன வரப்போதோ தெரியல, என்னமோ போ அப்படின்னு சொல்லிட்டு தான் படுப்பாங்க. கனவு எப்படி இருக்குன்னு பாருங்கள். கனவுல பொட்டியில் வச்சு கல்லறைக்கு தூக்கிட்டு போகிற மாதிரி கனவு கண்டுருப்பாங்க. ஏன்னா இவங்க தானே செட்டப் பண்ணாங்க. நைட்டு என்ன கனவு பண்ண போகிறோன்னு. அதான் நான் ராத்திரி எப்படி தூங்கணும்னு கற்றுக் கொடுத்தேன். நான் உங்களுக்கு எப்படி தூங்குறதுக்கு முன்னால் ஜெபம் பண்ணணும்னு உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன் இல்லையா? மறந்துட்டீங்களா? ராத்திரி எப்படி ஜெபம் பண்ணுங்க? கண்ணை மூடுறதுக்கு முன்னால், ஆண்டவரே நான் கண்ணை மூட போகிறேன்,
ஆனால் என்னுடைய கண்ணை மூடினாலும் நீர் தூங்காதவர் உறங்காதவர் எனக்காக விழித்திருக்கிறவர். நான் ஓய்வெடுக்கும் போது கண்ணை மூடி இருக்கும்போது நீர் எனக்கு இரவும் பகலாய் எனக்காக உழைத்து எனக்காக அடுத்த நாள் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக, அது விடுதலையின் நாளாக இருக்கும்படியாக, அதில் என்னுடைய விடிவு காலத்தை நான் காணும்படியாக, ஒரு விடிவு எனக்கு உண்டாகும்படியாக நீர் வேலை செய்து கொண்டிருக்கிறவர். நான் தூங்கும் போது கூட எனக்காக எல்லாவற்றையும் செய்கிற தேவன் நீர். அதனால தான் நான் நிம்மதியாக தூங்க போகிறேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம், நன்றின்னு கண்ணு மூடினீங்கன்னா கனவு வேற மாதிரி வரும். ஹலோ, இருக்கிறீங்களா? இதெல்லாம் கற்றுக்கணும். இந்த சபையில் அதெல்லாம் கற்றுறோம். தூங்கும்போது என்ன ஜெபம் பண்ணுறது? நான் ஜெபம் பண்ணுவேன் அந்த காலத்தில், அப்பாவை ஆசீர்வதியும் அம்மாவை ஆசீர்வதியும். இதே கதை தான். நைட்டானா ஏதாவது தப்பு செஞ்சுருந்தா அந்த மன்னிச்சிடும். ராத்திரியில் ஏதாவது பேய் பிசாசு ஏதாவது வந்து தாக்காதபடிக்கு என்னை காத்துக்கொள்ளும், பாதுகாத்துக்கொள்ளும். ஆமேன். பயத்தில் தான் ஜெபமே. ஏதாவது ஆகிட போகுது, நைட்டு தூங்கும்போது ஏதாவது வந்து பேய்கி வந்து நம்மளை தூக்கிட போகுது. இவ்வளோ தான் ஜெபம். இதுக்கு ஒரு பெரிய ஆவிக்குரிய குடும்பத்தில் வளர்ந்து பிறந்து எல்லாம் ஆச்சு. அப்புறம் தான் கற்றுக்கிட்டேன் தூங்கும்போது எப்படி ஜெபம் பண்ணணுன்னு. ஆண்டவரே, நான் கண்ணை மூடுறேன், நீர் உறங்குகிறதும் இல்லை தூங்குறதும் இல்லை, எனக்காக விழித்திருந்த எல்லாவற்றையும் செய்கிறவர். இன்றைக்கி ஒருவேளை பிரச்சனையோடு நான் கண்ணை மூடலாம், நாளைக்கு எழுந்திருக்கும் போது எனக்கு புதிய விடுவு காலம் உண்டாகும், புதிய பதில்கள் எனக்கு உண்டாகும், அற்புதங்களை எனக்கு செய்வீர், அதிசயங்களை எனக்கு செய்வீர். இருக்கிறீங்களா? எத்தனை பேர் ஜெபம் பண்ணுறீங்க? இதெல்லாம் சின்ன சின்ன ட்ரைனிங்கெல்லாம் கொடுக்குறோம் இங்கே. அப்போ அப்படிப்பட்டவர்களுக்கு தான் நித்திய கனமயமே அங்கே அவர்கள் மூலமாய் தேவனுக்கு உண்டாகிறது. நமக்கு நடக்கிற அந்த பிரச்சனைகள், உபத்திரவங்கள், நாம் சந்திக்கிற எல்லா காரியங்களையும் எப்படி முடியுதுன்னு சொன்னால் அதன் மேலே நாம் ஜெயம் எடுக்கிறோம், வெற்றி எடுக்கிறோம், இதையெல்லாம் மேற்கொள்ளுகிறோம். அதன் மூலமாக தேவனுக்கு பெரிய மகிமை உண்டாகிறது. எல்லாரும் பார்க்குறாங்க எப்படி அதிலேருந்து மீண்டோம், வெளியே வந்தோம், அதிலிருந்து எப்படி காப்பாற்றப்பட்டோம், அந்த ஆபத்துகள்லேருந்து எப்படி விடுதலையானோம், கர்த்தர் எப்படி நமக்கு எல்லாத்தையும் செய்தாருங்கிறத பார்க்குறாங்க. ஏனெனில், அடுத்த வசனம், ஏன் அப்படி நடக்குது? ஏனெனில் இன்னும் ஒன்றும் சொல்லிடுறேங்க. காணப்படுகிறவர்கள் அல்ல, காணப்படாதவர்கள். காணப்படுகிறவர்கள்னா என்ன? உபத்திரவங்கள், நாம் பட்டு கொண்டிருக்கிற உபத்திரவங்கள். உதாரணத்துக்கு வியாதி, அது ஒரு உபத்திரவம். அதை பார்க்காதன்றார். அதையே தியானிக்காத, அதையே பற்றி புலம்பிகிட்டு இருக்காத, அதையே பேசிகிட்டு இருக்காத, ஐயோ கொய்யோன்னு அதை வச்சுக்கிட்டு அழுதுட்டு இருக்காத அப்படின்றாரு. ஆமாம், அது பெரிய பிரச்சனையாக தான் இருக்குது, என்ன பண்ணுறது? ஆனால் கண் அது மேலே வைக்காதன்றாரு. அப்போ எது மேலே தான் வைக்கிறது? காணப்படுகிறவர்கள் அல்ல, காணப்படாதவைகளை. இதுதான் நிறைய பிரச்சனையாக இருக்குது. காணப்படுகிறவளை பார்க்காதன்றார், அதையாவது விளங்கிக்கலாம். இந்த காணப்படாததை பாருன்றாரு, அதை எப்படி விளங்கிறதுன்றார் ஒருத்தர். பார்க்க முடியறத பார்க்காதுன்னு சொன்ன தெரியுது, சரி நான் அந்த பக்கம் திரும்பிக்கிறேங்க, அதை பார்க்கல அப்படின்லாம். கண்ணுக்கே தெரியாத பாருன்றாரு. இது எப்படி பார்க்கறது? எப்படி பார்க்கறதுனா எங்கே பார்க்கறது? காணப்படுறது வியாதினா, காணப்படாதது எது? சுகம். காணப்படுறது பொருளாதார பிரச்சனைனா, காணப்படாதது என்ன? ஆசீர்வாதம், செழிப்பு. காணப்படுறது குடும்பத்தின் சீர்குலைவுனா, காணப்படாதது என்ன? குடும்ப சமாதானம். காணப்படுகிறது தோல்வினா, காணப்படாதது என்ன? வெற்றி. அப்போ சுகத்தையும் வெற்றியும் குடும்ப சமாதானத்தையும் வாழ்வையும் விடுதலையும் எங்கே பார்க்க முடியும், எப்படி பார்க்க முடியும்? அதான் காணப்படாததாச்சே. அதை எப்படி பார்க்கறது? டாக்டர் ரிப்போர்ட்டில் பார்க்க முடியாது. ஏன்னா டாக்டர் ரிப்போர்ட்டில் அவர் புட்டு வைக்கிறார், அதில் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. அதில் பிரச்சனை தான் சொல்லி இருக்குது. எல்லாத்து பக்கத்தில் ஒரு ஸ்டார் மாதிரி போட்டு வச்சுருக்கான். இங்கே ஒரு ஸ்டார், அங்கே ஒரு ஸ்டார், இத்தனை கோளாறு இருக்குது. அதைத்தான் ஹைலைட் பண்ணுறாங்க. டாக்டர் கூட ஒன்றும் ரொம்ப ஆழமாக பார்க்குறது இல்லை, இப்படி பார்க்குறாரு, அவ்வளோதான், டக்குன்னு புரிஞ்சுக்கிறார். வெறும் ஸ்டாரை தான் பார்க்குறாரு அவர். டக்குன்னு தெரிஞ்சது இதெல்லாம் ரொம்ப ஹையாக இருக்குது, அவ்வளோதான். இல்லைங்களா? எங்கே பார்க்குறது? இதை காணப்படாதது எங்கே போய் பார்க்குறது? எப்படி பார்க்குறது? இதுதான் நிறைய பேருக்கு பிரச்சனை. நான் சொல்கிறேன் எங்கே பார்க்குறதுன்னு. இங்கே பார்க்கலாம். எங்கேயுமே பார்க்க முடியாத இங்கே பார்க்கலாம்.
என்னுடைய நல்ல எதிர்காலத்தை இங்கே பார்க்கலாம். நான் சாகாமல் பிழைக்கிறதை இங்கே பார்க்கலாம். சுகமாவதை இங்கே பார்க்கலாம். பிரச்சனையிலிருந்து மீளுவதை இங்கே பார்க்கலாம். வெற்றி பெறுவதை இங்கே பார்க்கலாம். மேற்கொள்வதை இங்கே பார்க்கலாம். என்னுடைய ஜெயத்தை இங்கே பார்க்கலாம். என்னுடைய கோலியாத்தை நான் வீழ்த்துவதை இங்கே பார்க்கலாம். இங்கே பார்க்கலாம். எதுக்கு இதை கொடுத்துருக்காரு பாருங்க. இதை போய் முத்தம் கொடுத்து வச்சிட்டு இருக்கிறோம். பத்திரமா மூடி வைக்கிறதுலே இருக்கிறோம். சிலதெல்லாம் திறந்தா கூட ஒட்டிக்கிட்டு இருக்குது. ஏன்னா திறக்கிறதே கிடையாது. எல்லாரும் பைபிள் கொண்டு வந்திருக்கீங்களா? பைபிள் எடுத்துங்க, மேலே தூக்குங்க எல்லாத்தையும். பைபிள எல்லாம் சொல்லுங்க. என்னுடைய நல்ல எதிர்காலத்தை, என்னுடைய சுகத்தை, என்னுடைய வாழ்வை, என்னுடைய மீட்பை, என்னுடைய ஆசீர்வாதத்தை, என்னுடைய பெருக்கத்தை, என்னுடைய குறைகள் நீங்குவதை, என்னுடைய ஜெயத்தை, தோல்விகள் ஜெயமாய் மாறுவதை இங்கே நான் தினமும் காண்கிறேன். இதை திறக்கும் போதெல்லாம் அதை பார்க்கிறேன். ஹலோ, இருக்கிறீங்களா? இப்படிதான் விசுவாசம் வேலை செய்யுது. அதுதான் சொல்றாரு. அப்ப காணப்படுறத பார்க்க வேணான்றார். அதையே பேசாத, அதிலேயே தியானிக்காத, அதையே நினச்சிட்டு இருக்காத. டினையல் கிடையாது அது. அப்படி இல்லை, எனக்கு ஒன்றும் வியாதியே இல்லை அப்படின்னு மறுத்துரு அப்படின்னு சொல்லல. அது முட்டாள்தனம். மறுக்கலை. நம்ம வியாதி இருக்கிறது தெரியுது, பிரச்சனை இல்லைன்னு நம்ம மறுக்கலை, டினையல் பண்ணல. அதை இல்லாதது போல அப்படியே ஒரு பிரம்மையில் வாழ்ந்துக்கிட்டு இல்லை. நம்ம அந்த மாதிரி முட்டாள்தனத்தெல்லாம் போதிக்கிறது இல்லை. கிறிஸ்தவத்தில் இருக்குதுன்னு தெரியும், ஆனால் அதை ஒரு பெருசாக பொருட்டாக எண்ணுகிறது கிடையாது. அதையே வச்சு சஞ்சலப்பட்டுக்கிட்டு, அதையே யோசித்துக்கிட்டு, அதையே வச்சு கலங்கிக்கிட்டு இருக்கிறது கிடையாது. அதை விட்டுட்டு என் கண்களை இது மேலே வைக்கிறேன். காணப்படுகிறவைகள் அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரமாய் நீங்கும் லேசான உபத்திரவம். ஹலோ, நீங்கள் கண்ணை பிரச்சனை மேலேயே வச்சுருந்தீங்கன்னா அது பர்மனெண்ட்டாக தங்கிடுது. அதிசீக்கிரத்தில் ஒன்றும் நீங்காது, அது ரொம்ப நாளைக்கு இருக்கும். கண்களை இது மேலே வச்சிங்கன்னா அது கொஞ்ச நாள் இருக்கலாம். அது எவ்வளோ நாள் இருந்தாலும் அது கொஞ்ச நாளைக்கு தான் சமானம். அதன் பிறகு அது நீங்குகிறது, விடுதலை உண்டாகிறது. அது விடுதலை உண்டாகும்போது மிகவும் அதிகமான நித்திய கன மகிமை அதன் மூலமாக உண்டாகிறது. என்ன அருமையாக சொல்லியிருக்கு பாருங்க. அப்போ இப்போ காணப்படுறதை எப்படி பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டோம், காணப்படாததை எப்படி பார்க்குறதுன்னு சொல்லிட்டோம் இல்லைங்களா? காணப்படாத பார்க்க முடியலன்னா உங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். பார்க்க முடியல, கண்ணாடி முன்னாடி போடணுமோ இல்லை, வெளிச்சம் அடிக்கணும். வெளிச்சம் தேவை. என்னங்க பைபிள் அதே பைபிள் தான் நானும் வச்சுருக்கேன், நான் பார்க்கலையே. அதான் வெளிச்சம் இல்லை. இருட்டில் உட்காந்துக்கிட்டு திறந்து பார்த்துட்டு இருந்தால் ஒன்றும் தெரியாது இல்லையா? லைட்டை போட்டால் தான் தெரியும். அப்போ வெளிச்சம் ரொம்ப அவசியம் பாருங்க. வெளிச்சம் வந்துருச்சுன்னா பார்க்காதெல்லாம் பார்க்குறோம். இதில் முன்ன வாஸ்தப்போ அதை பார்க்கல, இப்போ பார்க்குறோம். அதை அங்கே இதை பார்க்கும்போது, இதை பார்க்க ஆரம்பித்து விட்டால் இது அப்படியே நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே வந்து விடுகிறது. இது பார்க்குற வரைக்கும், பார்க்க முடிகிற வரைக்கும் இது நம்முடைய வாழ்க்கையில் நிஜமாவது கடினமாக இருக்கிறது. பார்க்க ஆரம்பித்தவுடன் இது அப்படியே நம்முடைய வாழ்க்கையில் நிஜமாகி விடுகிறது. 2 உதாரணங்கள் அதோட முடிச்சிடறேன் கடகன்னு சொல்லி. அடுத்த வாரம் தொடரும் அதுக்கப்புறம் இல்லையா? டைம் தான் பத்த மாட்டேங்குது. 2 உதாரணங்கள். ஒன்று, இந்த ஃபோட்டோகிராஃப் பேப்பரில் படம் வருது இல்லையா, ஃபோட்டோ, அதை நல்லா உற்று பாருங்கள், அல்லது ஒரு மேக்னிஃபைங் கிளாஸ் வச்சு பாருங்கள். பார்த்தீங்கன்னா அதில் டாட்ஸாக இருக்கும். நிறைய டாட்ஸ், ஆயிரக்கணக்கான டாட்ஸ் இருக்குது. இந்த டாட்ஸ் தான் இந்த பிக்சர், அந்த டாட்ஸை வச்சு தான் பிக்சரே அங்கே பிரிண்ட் ஆகிருக்குது. பிக்சர் பிரிண்ட் ஆகும்போது இந்த டாட்ஸ், ஆயிரக்கணக்கான டாட்ஸை வச்சு தான் பிக்சரே பிரிண்ட் ஆகிருக்குது. சப்போஸ் ஒரு பிக்சரை பார்த்துட்றீங்க, புருஷன் பொண்டாட்டி 2 பேர் உட்காந்துருக்குறாங்க, டேபிளில் உட்காந்து சாப்பிட்றாங்க, கூட 2 பிள்ளைகள் நல்லா சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு இருக்க பிக்சரை பார்க்குறீங்க. 2000 டாட்ஸ் இருக்குதுன்னு வைங்க. அதில் சின்ன சின்ன பொடி டாட்ஸ் இருக்குது. அதை வச்சு தான் அந்த பிக்சரை உண்டாயிருக்குது. அதே அமௌண்ட் ஆஃப் டாட்ஸ், அதே நம்பர், அத்தனை டாட்ஸை வச்சு வேறு பிக்சரையும் உண்டாக்கலாம். ஒரு வீடு எரியிற மாதிரி படமும் உண்டாக்கலாம், ஒரு வீடு வெள்ளத்தில் அடிச்சுட்டு போகிற மாதிரி படம் பண்ணலாம், ஒரு ஆக்சிடென்ட் ஆகி ஒரு 4 பேர் சாகிற மாதிரியும் படத்தை உண்டாக்கலாம். அதே டாட்ஸை ரீஅரேஞ்ச் பண்ணால் பிக்சர் என்ன பண்ணிடுது,
மாறிடுது. கடவுள் என்ன பண்ணியிருக்காரு, பைபிளை ஒரு பிக்சர் புக் மாதிரி யூஸ் பண்ணுறாரு. நாம் எப்படி இருக்க வேண்டும், நமக்காக எப்படிப்பட்ட கனவு அவர் வச்சுருக்காரு, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணுன்றபடிய பிக்சர் இது. இந்த பிக்சரை அதுவும் டாட்ஸ் தான், டாட்ஸ் எல்லாம் அவர் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாரு. அதை நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணக்கூடாது. ஹலோ, அதை வச்சு நோண்டிகிட்டு இருக்கக்கூடாது. அவருடைய தழும்புகளால் நாம் சுகமானோம்னா ஒருத்தர் சொல்கிறார், சிலருக்கு சில நேரத்தில் கிடைக்கலாம் பிரதர் தான் வேணான்றது. டாட்ஸ் அப்படியே உடியான்னா அதை போட்டு அங்கங்கே நகர்த்திட்டு இருந்தால் அப்புறம் வேறு மாதிரி பிக்சர் வரும், மோசமான பிக்சரு உண்டாகும். டாட்ஸை நவுத்தாத, டாட்ஸை மாற்றாத, அதை கலைக்காத. கடவுள் அப்படி செட் பண்ணிட்டார். அவர் தம்முடைய அனாதி சித்தத்தின்படி தீர்மானித்த சித்தத்தை குறித்த புஸ்தகம் இது. தம்முடைய அனாதி சித்தத்தை தீர்மானத்தை இங்கே வெளிப்படுத்தி இருக்கிறாரு. அவர் டாட்ஸை ஒரு விதமாக ஒரே அரேஞ்ச் பண்ணி இருக்கிறார் பாருங்க. அரேஞ்ச் பண்ணி ஒரு விதமான பிக்சரை கன்வே பண்ணுறாரு, காண்பிக்கிறார். அந்த பிக்சரை பிடிப்பீங்களா, அதை அப்படியே காப்பி பண்ணுவீங்களா? அதை விட்டுட்டு இந்த பிக்சரையே மாத்திர வேலையில் இருந்தால் எப்படி? அப்புறம் வேற பிக்சர் தான் வரும். ஹலோ, வேற மாதிரி பிக்சர் தான் வரும். ஒருத்தர் சொல்கிறார், பரவாயில்ல பிரதர், ஒரு வேளை கத்தர்கிட்ட போயிடுவேன்னு நினைக்கிறேன். வேற பிக்சர் இல்லை இது. ஐயோ, பிக்சரை ஏன் மாற்றுறீங்க? இதாங்க பிக்சரு, அவர் வச்சிருக்கிற பிக்சரை ஏன் மாற்றுறீங்க? அந்த பிக்சரை அப்படியே பிடிச்சிங்க. பரவாயில்ல பிரதர், இதுலேருந்து எனக்கு விடுதலை கிடைக்காது போல இருக்குது, இந்த பிரச்சனையிலேருந்து, இந்த பொருளாதார பிரச்சனையிலேருந்து. நான் பரவாயில்ல, நான் மீதி வாழ்க்கையை கத்திருக்கென்று பிச்சைக்காரனாவே நான் வாழ்ந்துக்கிறேன். அண்ட ஒரு குடிசையும் அரை வயிற்று கஞ்சியும்னே வாழ்ந்தா கூட பரவாயில்ல, கத்தருக்கு உண்மையாக இருந்துட்டு நான் போயிடுறேன். இது வேற பிக்சராக இருக்குது. இங்கே அந்த பிக்சரை காணுமே. எங்கேயாவது பார்க்குறோமா? ஆபிரகாம்கிட்ட பிக்சர் இருக்குதா? ஈசாக்கில் இருக்குதா? யாக்கோபில் இருக்குதா? எங்கேயாவது காமிங்க பார்க்கலாம். எங்கேயாவது இருக்குதா இதுதான் நல்லதுன்னு? யாரையாவது பிச்சைக்காரனாக வச்சாரா கர்த்தர்? தம்மை நம்புகிறவர்கள் பிச்சைக்காரனாக தான் இருப்பான்னு சொல்லியிருக்காரா இங்கே? அந்த மாதிரி பிக்சர் எங்கேருந்துங்க வந்தது? நீங்கள் டாட்ஸை ஏன் ஒழுங்கு பண்ணுறீங்க? நீங்கள் டாட்ஸை ஏன் மாற்றுறீங்க? அவர் பக்காவாக அரேஞ்ச் பண்ணி அழகாக ஒரு பிக்சரை விட்டு உண்டாக்கிட்டார், சித்தரிச்சிட்டாரு. அதை மாற்றாதீங்க, அதை அப்படியே விடுங்க. அதை நோண்டிகிட்டு இருக்கக்கூடாது. இருக்கிறீங்களா? இந்த ஹைப்ரிட் உண்டாக்குறாங்க இந்த காலத்தில், அதை லோ பிரிட்னு தான் சொல்லணும். சில நேரத்தில் லோ கிளாஸ் செடியில் இருக்கிறத கொண்டாந்து ஹை கிளாஸ் இதோட சேர்த்து ஏதோ ஒன்று பண்ணுறது, பண்ணி கடைசியில் அதுலேருந்து ஏதோ உண்டாகுது. அதை கொண்டு போய் விதைச்சி எல்லாம் பண்ணிங்கன்னா அது லோ ஃபார்முக்கு தான் திரும்பி. அது எப்போவுமே ரீப்ரொடியூஸ் பண்ணும்போது அந்த ஹை ஃபார்மை சூஸ் பண்ணால் தான், லோ ஃபார்மை தான் சூஸ் பண்ணுமா. அப்போ சுகத்தையும் அதை குறித்த சந்தேகத்தையும் ஒன்றா கலந்து ஹைப்ரிட் ஆக்குனீங்கன்னா கிடைக்கிற ரிசல்ட் சுகமாக இருக்காது, வியாதியாக தான் இருக்கும். வெற்றியும் தோல்வியும் கலந்து, சில நேரத்தில் வெற்றி கிடைக்கலாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தோல்வி கிடைச்சாலும் நான் கர்த்தருக்குள்ளே ஏற்றுக்கொள்கிறேன் அதை அப்படின்னீங்கன்னா, இது ரெண்டும் கலந்தீங்கன்னா இதுலேருந்து பிறக்கிறது எப்படி இருக்கும்? தோல்வியாக தான் இருக்கும். இருக்கிறீங்களா? அது அப்படி தான். அது அப்படி தான். விதிகள் அப்படி தான் வேலை செய்யுது. ஒரு பிரமாணம் மாதிரி வேலை செய்கிறது. ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போ மாற்றக்கூடாது. டாட்ஸை பக்கத்தில் இருக்க ஆளை பார்த்து, டாட்ஸை மாற்றாத, அப்படியே விடு, அப்படியே இருக்கட்டும். டாட்ஸு விலங்குலையா பரவாயில்ல, அது அப்படியே இருக்கட்டும். இதை நான் தொட போகிறதில்ல. அவர் சொல்கிறாரு, அவருடைய வாக்கு தத்தங்கள்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அந்த அர்த்தம் என்ன தெரியுமா? ஆம்னா எல்லா வாக்கு தத்தங்களும் இருக்குது பாருங்கள். சுகத்தை குறித்து, வெற்றியை குறித்து, வாழ்வை குறித்து, குடும்பத்தை குறித்து, மனைவி இப்படி இருப்பா, பிள்ளைகள் இப்படி இருப்பா, உன் வீடு இப்படி இருக்கும், உன் நிலத்தில் எப்படி விளையும், அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு சொல்லியிருக்கு பாருங்கள். அதெல்லாம் சும்மா வீண் வார்த்தைகளை பேஜை நிரப்புறதுக்காக எழுதி வச்சுருக்கிறாங்க. அதெல்லாம் கடவுள் பிக்சர் வரைஞ்சி நீங்கள் அதை தியானிக்கும்படியாக காக்கிறார். ஆபிரகாமுக்கு நட்சத்திரங்களை காமிச்சார், ஏன்னா பைபிள் இல்லை. பாரு என்ன முடியுமான்ற ஆண் நிற்கிறான். உன்னுடைய சந்ததி இவ்வளவா இருக்கும், பிக்சரை பார்த்துக்கன்றாரு. இதை மனசில் வை. இப்படி தான் பிள்ளை இல்லாதவனுக்கு சொல்கிறாரு, உன்னுடைய சந்ததி இப்படியாய் இருக்கும்ன்றாரு. நமக்கு இப்போ பைபிளை கொடுத்துருக்கிறாரு. எனக்கு ஒரு நட்சத்திரத்தை காட்டினான்ல, இல்லைங்க, பைபிளை கொடுத்துருக்கிறாரு. இங்கெல்லாம் தெரியுது, இந்த ஸ்டார்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. இப்போது பிக்சர் இங்கே இருக்குது.
இங்கே வச்சு இதை பார்த்துட்டு இருக்க சொல்கிறார். அதனால சங்கீதக்காரன் சொல்லுகிறான், இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்படின்னா என்ன அர்த்தம்? காணப்படுகிற வேலை அல்ல, காணப்படாத வேலை நோக்கி இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவனுடைய பிரச்சனையில் அவன் மேற்கொள்ள போகிறான். அதி சீக்கிரத்தில் அவனுடைய உபத்திரவங்கள் நீங்க போகிறது, வெற்றி உண்டாக போகிறது, விடிவு காலம் உண்டாக போகிறது என்ற அர்த்தம். மொள்ளமாக விளங்க ஆரம்பிக்குது லேசா, இல்லைங்களா? எவ்வளோ கஷ்டப்படுத்து சொல்ல வேண்டியதாக இருக்குது பாருங்க. ஏன்னா இதுக்கு எதிராக சொல்லி வச்சிருக்கிறாங்க. அவ்வளோ அப்போ டாட்ஸை மாற்றக்கூடாது, இல்லையா? ரெண்டாவது எக்ஸாம்பிள் வந்து இந்த காப்பி மிஷின், இந்த ஜெராக்ஸ் மிஷினில் காப்பி எடுக்கிறோம் பாருங்கள். காப்பி எடுக்கும்போது ஒரு பேப்பர் வச்சுருக்கீங்க, ஒரு லெட்டரோ அல்லது ஒரு ஏதோ ஒரு படமோ ஏதோ இதை காப்பி எடுக்கணும், கொண்டு போகிறீங்க, காப்பி எடுக்க கொடுக்குறீங்க. காப்பி எடுக்கிற ஷாப்பில் காப்பி எடுத்துகிட்டு அதை ப்ரூஃப் ரீட் பண்ணுறதுக்கு 10 பேர் வேலைக்கு வச்சுருக்காங்களா? அங்கே காப்பி எடுத்து அதை ப்ரூஃப் ரீடாக பண்ணுறாங்க. அப்படி வேலைக்கு 10 பேரை வச்சான்னா அவன் திவால் ஆகிடுவான். ஏன்னா முட்டாள்னு அர்த்தம். காப்பி எடுத்தால் அதை ப்ரூஃப் ரீட் பண்ண வேண்டியதில்லை. ஏன்னா ஒரு புள்ளியோ ஒரு கமாவோ கூட மாறாது, சான்ஸே கிடையாது. இதில் என்ன இருக்குதோ அப்படியே தான் அது டூப்ளிகேட்டாக ஆகுமே ஒழிய இங்கே ஒன்று அங்கே ஒன்றுன்னு இருக்காது. இது என்ன அச்சியந்திரமாக இது போட்டு அச்சு கோத்து, இது டெக்னாலஜி வேறங்க. இது இதில் இருக்கிறது அப்படியே காப்பி ஆகுது. இதை புரிஞ்சுக்கணும். எப்படி காப்பி ஆகுது? நீங்கள் கொண்டு போய் அதை மிஷினில் வைக்கிறீங்க, மிஷினில் வச்சோன்னா அதை மூடுறீங்க. ஏன்னா அது உள்ளே ஒரு வெளிச்சம் வரப்போகுது. அப்படி கண்ணையே குருடாக்கக்கூடிய அளவுக்கு பிரைட் லைட் அது, அதனால தான் அதை மூடுறீங்க. இந்த பேப்பரை வச்சு அந்த இதை மூடுறீங்க. மூடி ஆன் பண்ணிங்கன்னா ஒரு வெளிச்சம் அடிக்குது. வெளிச்சம் அடித்து என்ன பண்ணுகிறது? உங்களுடைய பேப்பரில் நீங்கள் வச்சிங்கள காப்பி பண்ணுறதுக்கு, அந்த பேப்பரில் இருக்கிற அந்த படத்தையோ லெட்டரையோ அதில் இருக்கிற காரியங்களை என்ன பண்ணுது? அப்படியே கேப்சர் பண்ணி அதை கொண்டு போய் அந்த காலியாக இருக்கிற பேப்பரில், காப்பி எடுக்க விரும்புகிற பேப்பரில் அதை இம்ப்ரிண்ட் பண்ணுது. அது இந்த வெளிச்சம் அந்த வேலையை செய்கிறது பாருங்கள். போலரைசேஷன் அப்படின்றாங்க. அதை போலரைஸ் பண்ணுது. அதை போலராய்டு கேமரான்லாம் கேள்விப்பட்டிருங்க. அதுதான் அது பண்ணுது. ஆளை பிக்சர் எடுக்குது பாருங்கள். இன்ஸ்டண்ட்டாக எடுத்து கொடுக்குது. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும், அவ்வளோதான். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணிங்கன்னா ஃபோட்டோவே வெளியே வந்துடுது. கேப்சர் பண்ணுது. இந்த பிக்சரை கேப்சர் பண்ணி இதில் இருக்க பிக்சரை அல்ல பொருளை காரியங்களை அந்த பேப்பரில் ஏற்றுது. நீங்கள் அவசர அவசரமாக இதை ஏற்றணுன்னு டக்குன்னு எடுத்துட்டீங்கன்னு வைங்க, வெள்ளை பேப்பராக இருக்கும். என்னங்க ஒன்றுமே இல்லைன்னு வைங்க, ஒன்றுமே இல்லை கிடையாது. அந்த வெள்ளை பேப்பரில் இந்த லெட்டரில் இருக்கிறது இருக்குது, ஆனால் உங்களுடைய இந்த கண்ணுக்கு அது தெரியாது. நீங்கள் ரொம்ப சீக்கிரம் எடுத்துட்டீங்க. இதுக்கு இன்னொரு ப்ராசஸ் இருக்குது. அது என்ன? இதில் கேப்சர் ஆகிடுச்சு. இப்போது இங்கே இருக்கிறது அங்கே இம்ப்ரிண்ட் ஆகிடுச்சு. வெள்ளை பேப்பரில் இம்ப்ரிண்ட் ஆகிருக்குது, ஆனால் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. அதை நீங்கள் உள்ளே வச்சு பாருங்கள், கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அடுத்த ப்ராசஸ் என்ன? அது ஒரு கார்பன் காட்ரேஜ் ஒன்று இருக்குது, அது வழியாக போகிறது. அது வழியாக போகும்போது அந்த கார்பன் காட்ரேஜ் என்ன பண்ணுது? இந்த வெள்ளை பேப்பரை மொத்தமாக கருப்பு பூசுறது இல்லை. அதில் இந்த கார்பன் பேப்பரில் எங்கெல்லாம் எழுத்துடைய லைன் வருதோ அங்கே மட்டும் அந்த கருப்பை அழகாக பூசுது. கரெக்டாக செலக்டிவாக பூசுகிறது. பூசி அதன் விளைவாக தான் பிரிண்ட் அவுட் ஆகி வெளியே வருது. ஏற்கனவே பிக்சர் அங்கே இருக்குது, அது மேலே அந்த கார்பன் காட்ரேஜ் போகிறதுனால அதனுடைய அதில் இருக்கிறத அது வெளிக்கொண்டு வருகிறது. இப்போ பார்க்க முடியுது. ஏன்னா அந்த கார்பன் காட்ரேஜ் வந்து அந்த கருப்பு இதை அப்ளை பண்ணுது. இப்போ பார்க்க முடியுது. வசனம் அப்படி தான் வேலை செய்யுது. இதில் இரவும் பகலும் தியானமாக இருக்கும்போது என்ன பண்ணுறீங்க? இதை வச்சு இதை பார்த்து கொண்டு பிரச்சனைகளை பார்க்காமல் இதை பார்த்து கொண்டிருக்கும்போது இங்கே இருக்கிற வாக்குத்தத்தங்களை கர்த்தர் சொல்லுகிற இந்த நல்ல காரியங்களை என்ன பண்ணுது? வெளிச்சம், இதை குறித்த வெளிச்சம் உண்டாகுது. எல்லாம் சொல்லுங்கள், வெளிச்சம். அந்த காப்பிங் மிஷினில் லைட் அடிக்கிற மாதிரி பயங்கரமான, அதை விட பயங்கரமான லைட் இது. இது அடிச்சதுன்னா இங்கே இருக்கிறத அது என்ன பண்ணுது? கேப்சர் பண்ணி கொண்டு வந்து இருதயத்துக்குள்ள அதை பதிக்கிறது. இங்க இருக்கிற சுகம் இப்ப இங்க இருதயத்துக்குள்ள வந்துருது. இங்க இருக்கிற வெற்றி என்று இருதயத்தில் வந்து பதிஞ்சிருது. இங்க இருக்கிற வாழ்வு, இங்க இருக்கிற ஜெயம் என்று இருதயத்தில் வந்து பதிஞ்சிருது. இங்க இருக்கிற காரியங்கள் இருதயத்திலே வந்து பதிந்து விடுகிறது. அதுக்கப்புறம் இட்ஸ் ஜஸ்ட் a matter of time. கொஞ்சம் காலம் காத்திருக்கணும், அவ்வளோதான். உடனே பார்த்துட்டு என்ன இன்னும் ஒன்றும் நடக்கலையே அப்படின்னா கூடாது. இன்னொரு ஸ்டெப் இருக்குது. அது என்ன? பிரிண்ட் அவுட்டு. இங்கே இருதயத்தில் பதிஞ்சிருச்சு.
வெளியே ஒன்றும் தெரியல, ஆனால் இருதயத்தில் பதிஞ்சிருச்சு. இதிலேயே பார்த்துட்டு இருக்கிறோம். இது இருதயத்தில் பதிஞ்சிருச்சு. ஏன்னா வெளிச்சம் அடித்து அந்த வெளிச்சத்தின் விளைவாக எனக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு. புரிஞ்ச காரியங்கள் அப்படியே இருதயத்தில் போய் பதிஞ்சிருச்சு. அதன் விளைவாக இப்போ பிரிண்ட் அவுட் வரப்போகுது. பிரிண்ட் அவுட் எப்படி வரும்? வாழ்க்கை தான் பிரிண்ட் அவுட். உங்களுடைய தோல்விகள் ஜெயமாக மாறுகிறது, வெற்றியாக மாறுகிறது. இருக்கிறீங்களா? எத்தனை பேர் நினைக்கிறீங்க கர்த்தருடைய வார்த்தையை பிடிச்சிக்கிறது நல்லதுன்னு? எதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம்? விசுவாசம் என்னும் சக்தி வல்லமை குறித்து பேசி கொண்டிருக்கிறோம். உலகத்தை உண்டாக்கின சிருஷ்டித்த வல்லமையை குறித்து பேசி கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தை சிருஷ்டித்த இந்த வல்லமை, அற்புதமான சிருஷ்டிப்பின் இந்த வல்லமை, இது எப்படி பயன்படுத்துகிறது என்கிறது குறித்து பேசி கொண்டிருக்கிறோம். எப்படி பயன்படுத்துகிறது? பிரச்சனையின் மேலே கண்களை வைக்காமல் கர்த்தருடைய வாக்கு தத்தங்கள் மேலே கண்களை வைங்கள். வாக்கு தத்தங்கள்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்குது. அந்த அர்த்தம் என்ன? கல்வாரி சிலுவையின் மூலமாக எல்லா வாக்கு தத்தங்களுக்கும் அவர் ஆம் சொல்லிட்டார். ஏன்னு இருக்குது இங்கிலீஷில், ஏன்ட்டார் அவர். ஏன்னு சொல்லிட்டார். பார்லிமெண்ட்லாம் இங்கிலாண்டில் பார்த்தீங்களா, லண்டனில் பார்லிமெண்ட்டில் ஏன்னுவானு எல்லாம் ஏன்னா எஸ், எல்லாத்துக்கும் எஸ்ன்ட்டார் அவர். எல்லா வாக்கு தத்துவத்துக்கும் எஸ் அப்படின்ட்டார். என் வேலை என்ன? அவர் எஸ்ன்னு சொன்னதெல்லாம் பார்த்து பார்த்து ஆமேன்னு சொல்ல வேண்டியது தான். அவர் எதுக்கெல்லாம் ஆம்னு சொல்லியிருக்காருன்னு பார்த்து அதுக்கெல்லாம் அவர் எதுக்கெல்லாம் ஆம்னு சொல்லியிருக்காரு பார்த்து, ஆனால் சந்தேகமாக இருக்குது பிரதர். சொல்லியிருக்குது சரி, ஆனால் இந்த ஆளுக்கு ஏன் அப்படி ஆச்சு, அந்த ஆளுக்கு ஏன் அப்படி ஆச்சு, இவருக்கு ஏன் எப்படி இருக்குது, இது நம்ப முடியலையே எனக்கு தான் வேணாங்கிறது. அவர் ஆம்னார்னா உங்கள் வேலை என்ன? ஆமேன். இனிமே பைபிளை திறந்தீங்கன்னா அவருடைய வாக்கு தத்தங்களை வாசிக்க, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லைன்னா அதை ஆம்னாகிட்டார் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. நீங்கள் சொல்ல வேண்டியது ஆமேன், என்னை விட்டு விலக மாட்டீர், என்னை கைவிட மாட்டீர். இந்த அப்பத்தை தண்ணீர் ஆசீர்வதித்து வியாதியை விலக்குவேங்கிற வாக்கு தத்தத்தை ஆமன்ட்டாரு. நான் ஆமேன்னு போகிறேன் தினந்தோறும். ஆமேன் பிரச்சனையை பார்க்க போகிறதில்ல. ஆமேன் ஆமேன் ஆமேன், நீர் ஆம்னு சொன்னதுனால நான் ஆமேன் என்று சொல்லுகிறேன் என்று ஒவ்வொரு நாளும் வாயை திறந்து நான் சொல்ல போகிறேன். நான் சொல்லுகிறேன், இப்படி அணுகினால் இப்படி விசுவாசத்தை எப்படி கற்றுத்தராரு பாருங்க. விசுவாசத்தை நாம் புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த உலகத்தில் வச்சு புரிஞ்சு கொள்ளக்கூடிய காரியங்கள் மூலமாக விசுவாசத்தை போதிக்கிறார் தேவன். இருக்கீங்களா? இது ஒரு தேவனுடைய வார்த்தையே ஒரு விதை மாதிரி இருக்கு பாருங்க. இந்த விதையை அவர் சொல்கிறார், கடுகளவு விதை இருந்த விசுவாசம் இருந்தா உனக்கு, அந்த மாதிரி விசுவாசத்தை ஒரு விதை மாதிரி நீ பார்த்தீங்கன்னா போதுன்றார் இயேசு. காட்டத்தி மரத்தை பார்த்து பிடுங்கண்டு கடலில் நடப்படுவாயானா அது உனக்கு கீழ்ப்படி என்றார். அப்போ விசுவாசத்தை ஒரு விதை மாதிரி யோசிக்கணும் நீங்கள். விதை விசுவாசத்தை கர்த்தர் வார்த்தைக்குள்ளே வச்சுட்டார். வார்த்தை ஒரு விதை. அந்த வார்த்தைக்கு வாய், அந்த விதைக்கு வாய் இருந்தால் சொல்லும். விவசாயி விதையை விதைக்கிறான் இல்லையா, தக்காளி விதையை விதைக்கிறான். இந்த விதையை வச்சு என்னத்தை பண்ணுறதுன்னு சில ஆள் இல்லையா, கையில் வச்சு குலுக்கிட்டு இருக்கிறான், ஷெல்ஃபில் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறான், இதை வச்சு கும்பிட்றவங்க கூட இருக்குது. ஆனால் அந்த விதைக்கு வாய் இருந்தால் என்ன சொல்லணும்ப்பா, இதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல என்னை கொண்டு போய் எங்கேயாவது நல்ல நிலத்தில் போடு, நான் காட்டுறேன் உனக்கு என்னால் என்ன செய்ய முடியும்னு காட்டுறேன். அந்த விதைக்குள்ளே ஒரு டிஎன்ஏ வச்சுருக்காரு கர்த்தர், ஒரு சக்தியை வச்சுருக்காரு. அந்த சக்தி என்ன? அந்த விதை அது தன் ஜாதியின்படியே பிறப்பிக்கும். இந்த விதைக்குள்ள கர்த்தர் ஒரு சக்தியை வச்சிருக்கிறாரு. அது அடுத்த வாரம் நான் போதிக்கிறேன். இந்த வார்த்தை என்ன சொல்லுகிறதோ, என்ன வாக்கு பண்ணுகிறதோ, அதை அப்படியே நம்முடைய வாழ்க்கைக்குள்ள நிஜமாக்கக்கூடிய சக்தியை இந்த விதைக்குள்ள கர்த்தர் வச்சிருக்கிறார். இப்படித்தான் நம்முடைய தேவைகளெல்லாம் சந்திக்கப்பட போகிறது. விசுவாசத்தில் தான் நீதிமான் பிழைப்பான். எப்படியும் தேவை சந்திக்கப்படும், இப்படி தான் சந்திக்கப்படும். எப்படி என் பிரச்சனையை மேற்கொள்ள போகிறேன், இப்படி தான் பிரச்சனையை மேற்கொள்ள முடியும், வேறு வழி இல்லை. நான் நினச்சேங்க வந்தால் உப்புன்னுவீங்க, இப்படியெல்லாம் போயிடுவோம், அப்புறம் உப்புன்னுவீங்க, அப்படியெல்லாம் வந்துடுவோம், இப்படியே 4 தடவை ஆட்டம் காட்டி அப்புறம் எல்லாம் வீட்டுக்கு போவீங்க. சிலர் இதிலெல்லாம் இருக்கிறாங்க பாருங்கள். நம்ம ஊர் ரொம்ப விசித்திரமான ஊர்.
எல்லாம் படித்து தான் இருக்கிறாங்க, ஆனால் கொஞ்சம் கூட யோசிக்கிறது இல்லை. இதனால் ஏதாவது மனுஷன் பின்னால் ஓடுறது, இந்த மனுஷன் செய்கிற அவர் ரொம்ப பவர்ஃபுல்லுங்க, அப்பா இப்படி எல்லாம் அப்படி போய் விழுகிறான், அப்படின்னா அப்படியெல்லாம் போய் விழுகிறான். உழுந்து எந்திரிச்சது தான் மிச்ச மொழியோ, வேறு ஒன்றும் கிடையாது. நான் என்ன சொல்கிறேன், உலகத்தை எப்படி உண்டாக்குனாரு அதே சக்தி தான் விசுவாசம். அந்த சக்தியை நமக்கு தர்றாரு, எப்படி பயன்படுத்துறதுன்னு சொல்லி தர்றாரு. அதன் மூலமாக தான் பிரச்சனைகளெல்லாம் நாம் மேற்கொள்ள முடியும். அதுதான் நம்முடைய தேவைகளை சந்திக்கும். அதை தவிர வேறு வழி இல்லை. அதனால் என்னை பார்க்காதீங்க, அந்த மனுஷனையும் பார்க்காதீங்க, எங்கேயும் ஓடாதீங்க. நான் சொல்கிறேன், விசுவாசத்தை அறிந்து கொள்ளுங்கள். விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். உங்களுடைய ஜெயம் விசுவாசத்தில் இருக்கிறது. அதை பிடிச்சிங்க, ஜெயம் உண்டாகும். எல்லாரும் எழுந்து நிற்போம்.